எபிசோட் 881 குர்கில் காம்படிஷன். சரவணன் கூறியதை கேட்ட ராஜேஷிற்கு தொண்டை அடைத்தது. பயத்தில் எச்சிலை விழுங்கிக் கொண்டு சரவணனை பார்த்தான். உன்னோட குடும்பம் இதுக்காக எனக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். கோபமாக சொல்லிய சரவணா அங்கிருந்து விருட்டென்று கிளம்பி சென்றான். ராஜேஷிற்கு இன்னும் கை கால்கள் நடுக்கத்திலேயே இருந்தது. அங்கு சுற்றி வேடிக்கை பார்த்தவர்களிடம் அவன் வீட்டிற்கு அழைக்க போனை கெஞ்சி கேட்டான். ஆனால் அவனை அனைவரும் ஒரு மாதிரி மேலும் கீழும் பார்த்தார்கள். யாருமே அவனுக்கு போன் தர முன் வரவில்லை. அதே நேரம் அங்கு வந்த ஒரு பெண் அவன் கெஞ்சுவதை பார்த்து அவனுக்கு போன் கொடுத்து உதவினாள். ராஜேஷ் ஒரு ஓரமாக அந்த பெண்ணுடன் சென்று அவனின் வீட்டினருக்கு அழைத்தான். ரிங் போய்கொண்டே இருந்ததை தவிர யாரும் அவனது அழைப்பை ஏற்பதாக இல்லை. யாராச்சும் போனை எடுத்து தொலைங்க. பதட்டமாக புலம்பிக் கொண்டே அவன் சொன்ன நம்பருக்கு அழைத்துக் கொண்டிருக்கும் பெண்ணை பார்த்து கூறினான். என்ன சார், யாருமே அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் வேற ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பர் கடிங்க. சரிங்க சார். ராஜேஷ் அவர்களின் அசிஸ்டன்ட் நம்பரை சொல்ல அந்த பெண்ணும் அந்த எண்ணிற்கு அழைத்தாள். எடுத்தாரா இல்லையா? போன் அட்டன் பண்றதை விட அந்த ஆளுக்கு என்ன வேலை? அதுக்கு தானே வேலைக்கு வச்சிருக்கோம். டென்ஷனில் ராஜேஷ் பதட்டமாக சொல்ல அந்த பெண் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தாள். அவள் ஒரு மாதிரியாக பார்ப்பதை உணர்ந்த ராஜேஷ் லேசாய் புருவத்தை உயர்த்தினான். இப்ப எதுக்கு நீ இப்படி ஒரு மாதிரியா பாக்குற? இல்ல, வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன்னு சொல்ற. ஆனா உன்னை பார்த்த பெரிய எடுத்த பையன மாதிரியே தெரியலையே. பிச்சைக்காரனை விட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க. இத பாரு, தேவையில்லாம என்னை பத்தி முழுசா தெரியாம பேசாது. எனக்கு கெட்ட கோபம் வரும். ஒழுங்கா நான் சொல்றது மட்டும் செய். அதை விட்டுட்டு இஷ்டப்படி பேசாது. என்ன சார், ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீங்க இப்ப பார்க்கவே அப்படிதான் இருக்கீங்க. இவ்வளவு நேரம் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பைத்திய மாதிரி போன் கொடுன்னு கெஞ்சிட்டு இருந்தீங்களே, யாராவது ஒருத்தர் கொடுத்தாங்களா உங்களுக்கு? நான் தான் போனா போதுன்னு பெரிய மனசு பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். நீங்க எங்கிட்டயே ஓவரா பேசுறீங்க. மரியாதை இல்லாம பேசினா அப்புறம் நான் ஹெல்ப் பண்ணாம அப்படியே போயிருவேன், பாத்துக்கோங்க. அந்த பெண் அப்படி கூறியதும் ராஜேஷ் லேசாக பதறிவிட்டான். அவள் இப்பொழுது உதவி செய்யவில்லை என்றால் அவளால் அவன் வீட்டினருக்கு கூட தகவல் சொல்லிவிட முடியாது. தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாது. சாரி, நான் அப்படி பேசல. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். தயவு செஞ்சு இந்த ஒரு கால் பண்ணு ப்ளீஸ். இதுலதான் என் உயிரே இருக்கு. இங்க நடக்கிற பிரச்சனையை மட்டும் நான் என் ஃபேமிலிக்கு சொல்லலைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் கெஞ்சுவதை பார்க்கவே அந்த பெண்ணிற்கு சங்கட்டமாய் இருந்தது. சரி சரி, நான் கால் பண்றேன். உங்களை பார்க்க பாவமா இருந்ததுனாலதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். அதனால அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சமாதானம் கூறியவள் அவன் சொன்ன நபருக்கு மீண்டும் அழைக்க இந்த முறை அழைப்பு ஏற்கப்பட்டது. உடனே போனை ராஜேஷிடம் கொடுத்தாள். அவன் கைதான் உடைந்திருக்கிறதே, எப்படி பிடித்துக்கொண்டு பேச முடியும்? அதனால் ஸ்பீக்கரில் அவளை போட சொல்லி பேசினான். ஹலோ, யாரு? அப்பா எங்க? உடனே அப்பா கிட்ட போனை கொடு, நான் அவர்கிட்ட பேசி ஆகணும். அழைப்பு ஏற்கப்பட்டதும் எரிந்து விழுந்தான் ராஜேஷ். ராஜேஷ் சார் நீங்களா? சாரி சார், இப்போ அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் கூட இப்போ உங்களால பேச முடியாது. அசிஸ்டன்ட் அப்படி கூறியதும் அவ்வளவுதான். ராஜேஷிற்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. யோ, நான் ஏற்கனவே செம காண்டா இருக்கிறேன். தேவையில்லாம என்ன எரிச்சல கிளப்பாத. ஒழுங்கா மரியாதையா இப்போ அப்பா கிட்ட போனை கொடு, இல்ல நான் அங்க வரப்ப உயிரை எடுத்துருவேன். நான் இப்ப பெரிய பிரச்சனைல இருக்கேன். ஒழுங்கா போனை கொடுத்து தொலை. அதீத எரிச்சலில் காட்டு கத்தலாய் கத்தினான் ராஜேஷ். அதில் அசிஸ்டன்ட் அதிர்ந்தார். சார், இப்பவே நான் உங்க அப்பாட்ட கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இப்பவே போ. ராஜேஷ் கத்த பதட்டத்தில் வேக வேகமாய் அசிஸ்டன்ட் ராஜேஷ் தந்தையை நோக்கி சென்றார். ராஜேஷின் தந்தை குர்க் டெசர்ட்டில் பேஸ்வானி குடும்பம் ஏற்பாடு செய்திருந்த ரேஸ் போட்டியை கண்டு கழித்துக் கொண்டிருந்தார். அந்த ரேஸ் போட்டி மிகவும் ஆரவாரமாக நடந்து கொண்டிருந்தது. ரேஸ் போட்டியில் பல நாடுகளில் இருந்தும் பல பணக்காரர்களும் பிசினஸ் மேன்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். முக்கியமாக டாப் 10 ஃபேமிலியை சேர்ந்தவர்களும் கலந்திருந்தார்கள். அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்களில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் அங்கு வந்திருக்கும் டாப் மாடல் கேலை தாராளமாக அவர்களுடன் கூட்டி செல்லலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த போட்டியில் சரவணன் சார்பாக யாஷும் ராவணனும் கலந்திருந்தார்கள். அந்த போட்டியில் குறிப்பிட்டவரை முறை என்பதே இல்லை. பாரபட்சம் பார்க்காமல் உயிரை பணயம் வைக்கும் போட்டியது. இதுதான் செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது என்ற ஒரு வரைமுறையே இல்லை. தங்களின் வெற்றிக்காக உயிரை கூட அந்த பந்தயத்தில் எடுக்கலாம். அவ்வளவு கொடூரமான போட்டி அங்கு நடந்து கொண்டிருந்தது.
இது பேஸ்வானி குடும்பத்தின் அராஜகத்தின் உச்சகட்ட வேலை. அந்த அளவிற்கு அந்த போட்டி மனித நேயமற்று நடந்து கொண்டிருந்தது. ராவணனும் யாஷும் சென்று கொண்டிருந்த கார் மீது ஏற்கனவே ஒரு கார் ஏறி இறங்க அதில் உட்கார்ந்திருந்த ராவணனின் வாயில் இருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அதை ராஜேஷின் தந்தை கண்ணிமைக்காமல் ரசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரிடம் அவரது பட்லர் செல்போனை நீட்டினார். அவரோ கேள்வியாக அசிஸ்டன்டை பார்த்தார். யாரது? அப்பா, டேய் கண்ணா, ராஜேஷ், ஏடா அடற? உனக்கு என்னாச்சு? ஓவென்று அழுது கொண்டே ராஜேஷ் சொல்ல அதை கேட்டதுமே படக்கென்று எழுந்தார் ராஜேஷின் அப்பா. ஒருவேளை அகல்யா கிட்ட இருந்து முத்திரை இருக்கிற மோதிரத்தை எடுத்துட்டியா? அந்த சந்தோஷத்துல அழறியா? நடக்கும் சூழ்நிலை புரியாமல் அவர் கேட்க ராஜேஷுக்கு எங்கேயாவது முட்டி கொள்ளலாமா என்று இருந்தது. யோ, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்க. நானே நொந்து இருக்கேன். உடனே நான் சொல்ற இடத்துக்கு நம்ம ஆளுங்களை அனுப்புங்க. கூடவே நல்ல டாக்டரை அனுப்பி வைங்க. அழுது கொண்டே ராஜேஷ் கூற அவரின் அப்பாவிற்கு குழப்பமாயிருந்தது. டேய், அங்க என்னடா பண்ற? நீ ஆடுற கேமை விட இங்க கேம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீ கிளம்பி சீக்கிரம் கேக்குக்கு வா. விளையாட்டை ரசித்தபடி அவர் கூறிக்கொண்டிருந்தார். ராஜேஷிற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் பொறுமை காற்றில் பறந்தது. யோ தகப்பா, இங்க ஒருத்தவன் புள்ளைய அடிச்சு போட்டு போயிட்டான். நீ அங்க என்ஜாய் பண்றியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தையே அவன் சுடுகாடா மாத்த அங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு தப்பிச்சு போங்கப்பா. பதட்டத்துடன் ராஜேஷ் சொல்ல எதிர்முனையில் இருந்து எந்த சத்தமும் வராமல் போனது. உங்க அப்பா இருக்கிற இடத்துல டவர் இல்லாம இருக்கலாம், அதான் கால் கட் ஆயிடுச்சு போல. அந்த பெண் அப்படி கூறிட ராஜேஷுக்கு இன்னும் பயம் அதிகரித்தது. எபிசோட் 882 பாஸ் அரைவல். அகல்யாவை சரிபார்ப்பதற்காக சரவணா அவள் இருந்த அறைக்கு சென்றான். அங்கு அவளோ மெத்தையில் அமர்ந்து தரையை பார்த்து கொண்டிருந்தாள். அகல்யா, நீ ஓகேவா? அவ்வளவுதான். உடனே சரவணனை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். இன்னுமே அவள் உடலில் நடுக்கம் இருந்தது. சரவணன் மட்டும் சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றால் இந்நேரம் அவள் நிலை என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்து பார்க்கவே அவள் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. ஏய், ரிலாக்ஸ், நான் இருக்கேன், அழாத. சாரிண்ணா. உன் மேல எந்த தப்பும் இல்ல, விடு. ஆனா இனிமே நீ கவனமா இருக்கணும், சரியா? நிதானமாய் கூறிய சரவணா அவளை நிமிர்ந்து அவனை பார்க்க வைத்தான். உன் அண்ணன் ஆதிரன் உன்னை நம்பிதான் இந்த முத்திரைய உன்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அத பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இனிமே உன் அண்ணன் இடத்துல நான் இருப்பேன், சரியா? நீ கவனமா இரு. இதுதான் மிட்டல் குடும்பத்துக்கான அடையாளம். இதை மட்டும் மத்தவங்க கைக்கு கிடைச்சது, உன் அண்ணன் கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம் எல்லாமே பாடா போயிடும். நீ தான் பத்திரமா காப்பாத்தணும். சரவணன் சொல்வதை கேட்டு சோகத்துடன் தலையை ஆட்டினாள். என்னோட காட்ஸ் உன்னை உன் வீட்டுல விடுவாங்க. இனிமே நீ கவனமா இருக்கணும், சரியா? எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு வச்சுட்டு உன்னை வந்து திரும்ப பாக்குறேன். இப்ப பத்திரமா போ. சரி சரவணா, நான் இனிமேல் இதை பத்திரமா பாத்துக்கிறேன். வருத்தமாக கூறிய அகல்யா அங்கிருந்து அவள் வீட்டிற்கு கிளம்பினாள். வேலையை முடித்த பின்பு சரவணன் ஜஸ்டினை அழைத்து பார்க்க அவனுக்கு அழைப்பே செல்லவில்லை. ஏன் கால் போக மாட்டேங்குது? ஒருவேளை அங்க ரீச் ஆகிட்டாங்களா? லைவ்ல அங்க நடக்கிறத பார்க்க முடியும், ஆனா கால் பேச முடியாதா? சரி, இல்லையே. வெஸ்ட்வானி குடும்பம் பெருசா பிளான் பண்ணி இருக்கு போலியே. மனதிற்குள்ளே நினைத்த சரவணா உடனே ஹரிஷிற்கு அழைத்தான். ஹலோ ஹரிஷ், நம்ம டீம் எல்லாரையும் ஹில்வுட்ல இருந்து ரெடியா இருக்க சொல்லுங்க. நான் சொல்ற நேரத்துக்கு சரியா எல்லாரும் நான் சொல்ற இடத்துக்கு வரணும். ஃபைனல் வார் நடக்க போது. இந்த முறை நம்ம அடிக்கிற அடி எவனுமே நம்மள நெருங்க பயப்படணும். அந்த அளவுக்கு நாம இருக்கணும். அவ்வளவுதானே? இங்க நான் எல்லாரும் ரெடி பண்ண சொல்றேன். எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. சண்டை போடும் வெறித்தனத்தோடு ஹரிஷ் சொல்ல சரவணா லேசான சிரிப்புடன் அழைப்பை துண்டித்தான். அதே நேரம் குர்க் பாலைவனத்தில் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. அங்கிருக்கும் அனைவருமே கொண்டாட்டத்தில் இருந்தார்கள். உலகில் இருக்கும் டாப் 10 குடும்பமும் இந்த போட்டியை பார்க்க வந்திருந்தது. ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஆட்கள் மட்டும் வரவே இல்லை. அவர்கள் பற்றி யாருக்குமே பெரிதான தகவல் கிடைக்கவில்லை. ஏன், பீனிக்ஸ் குடும்பத்தினர்களுக்கு கூட அந்த குடும்பத்தின் தலைவர் யார் என்று தெரியவில்லை. ஹெம்ஸ்வர்த் குடும்பம் பீனிக்ஸ் குடும்பத்திற்கு நிகராக இருக்கும் ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஆனால் இன்று வரையிலும் அந்த குடும்பத்தின் தலைவர் பற்றிய விவரங்கள் மர்மமாகவே இருந்தது. டாப் 10 குடும்பங்களையும் தாண்டி பல தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள், வெளிநாட்டில் இருந்தும் கூட பல பணக்காரர்கள் வந்திருந்தார்கள். உயிருடன் விளையாடும் விளையாட்டை பார்த்து பொழுதை போக்கிக் கொள்வது
பணக்காரர்களுக்கு ஆரவாரமாய் இருந்தது. குருக் பாலைவனத்தில் ஜாய், ஜஸ்டின், ரத்தினம் என 3 பேரும் ரேஸ் ஆரம்பிக்கும் இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து பார்த்தால் ஒரு காக்கா கூட அவர்கள் கண்ணிற்கு தெரியவில்லை. 3 பேருக்குமே எங்கு எப்படி செல்வது என்று தெரியவில்லை. பேசாம நம்ம பினிஷிங் லைன் பக்கம் போலாமா? இங்க யாருமே இல்ல, எல்லாரும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. பதட்டமாக ஜாய் கேட்க ரத்தினத்தின் முகம் இன்னும் குழப்பத்திலேயே இருந்தது. அவர் தீவிரமாக எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருந்தார். இல்ல, பெஸ்வானி குடும்பம் வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. இங்க நடக்கிறது சாதாரண ரேஸ் இல்ல, காம்படிஷன் பேர்ல கொள்றதுக்கான பிளான். அமைதியாக ரத்தினம் கூற ஜஸ்டின் உன்னிப்பாக அவரை கவனித்தான். ஜாய் தான் அதிர்ச்சியானாள். இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதான் சரவணன் இங்க வர வச்சிருக்காங்களா? அவனோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் அப்பா அம்மா வேற இப்ப விதுரன் கையில இருக்காங்க. மனதிலே பதட்டத்துடன் நினைத்தாள் ஜாய். ரத்தினம் தீவிரமாய் அவர் போனில் எதையோ ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார். வைல்ட் வெஸ்ட் அலையன்ஸோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. நிறைய ஆளுங்க இந்த ரேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. ரத்தினம் சொன்னதுமே ஜஸ்டின் அதிர்ச்சியில் அவரை பார்த்தான். என்ன, இறந்துட்டாங்களா? அவங்க மோட்டிவ் இதுதானே தெரியும். ஆனா ரெஸ்கியூ டீம் குரவா இங்க இருக்க மாட்டாங்க. அப்ப கண்டிப்பா இங்கே சரவணாவையும் கொல்லதான் இங்க வர வச்சிருக்காங்க. அதானே, நம்மள எப்படி வேணாலும் அவங்க இங்க ட்ராப் பண்ணலாம். சரியா சொன்ன ஜஸ்டின். சார் கூட சேர்ந்து நம்ம எல்லாரையும் அடிக்கதான் இங்க வர வச்சிருக்காங்க. பெஸ்வானி ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி இல்ல. இங்க வந்திருக்கிற கெஸ்ட் லிஸ்ட வச்சு அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். பெஸ்வானி ஃபேமிலி அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்பாங்க. அவங்களோட எண்ணம் இப்போ ஒண்ணுதான், சரவணா சாரை கொன்னுட்டு பிராங்க்லின் குடும்பத்தோட ஒட்டுமொத்த சொத்தையும் அவங்க பக்கம் எடுத்துக்கணும். இதை கேட்டதுமே ஜாய் அதிர்ச்சியில் உறைந்தாள். தன் அப்பா அம்மாவிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் அவளுக்கு இன்னும் அதிகரித்தது. அவங்க மோட்டிவ் இன்னும் ஒண்ணு இருக்கு. ரத்தினம் பாதியிலே நிறுத்த ஜாயும் ஜஸ்டினும் கேள்வியாக அவரை பார்த்தார்கள். பெஸ்வானி குடும்பம் பரம்பரையா ஃபீனிக்ஸ் குடும்பத்துக்கு கீழே இருக்காங்க. ஃபீனிக்ஸ் குடும்பத்துல இருக்கிற மெயின் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அடுத்தபடியா இருக்கிறது பெஸ்வானி குடும்பம் தான். அவங்களுக்கு கீழே இருந்தவங்க அவங்களுக்கு மேல வரணும்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜாய் அதிர்ச்சியாக ரத்தினத்தை பார்த்தாள். ஆமா, மிஸ் பிராங்க்லின் இதுக்காக தான் பிளட் மூன் ஆர்கனைசேஷன் கூட அவங்க தொடர்புல இருக்காங்க. விதுரன் அப்பா திவாகர் லாரன்ஸ் கிட்ட டிஜிட்டல் கரன்சி மூலமா வர லாபத்துல பாதி லாரன்ஸுக்கு தரதா டீலிங் பேசி இருக்காங்க. அதுக்காக தான் பெஸ்வானி ஃபேமிலி அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற லலித் பையனை ராஜேஷ் மூலமா ஆதிரன் தங்கச்சி கிட்ட இருக்கிற முத்திரையை வாங்க ட்ரை பண்றாங்க. அது மட்டும் அவங்க கிட்ட கிடைச்சா அப்புறம் ஆதிரன் உருவாக்குன எல்லாமே அவங்க கிட்ட போயிடும். இப்போ பாஸ் என்ன பிளான் சொல்லியிருக்காரு? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணணும். முதல்ல இங்க நடக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கங்க. நம்ம வேணும்னா அங்க இருக்கிற ஹெலிபேட் கிட்ட போய் வெயிட் பண்ணலாம். சீக்கிரமே சார் வரேன்னு சொல்லியிருக்காரு, பாப்போம். ரத்னம், நான் சரவணனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா கால் போகவே இல்லையே. இங்க சிக்னல் கிடைக்கல. இங்க ஜாமர் வச்சிருக்காங்களா? இங்க இருந்து எப்படி நாம வெளியில தகவல் கொடுக்கறது? நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். ஒருவேளை லவ் நடக்கிற இடத்துக்கிட்டே கிடைக்குமோ என்னமோ. ஆனா நம்ம யாரும் இங்க இருந்து போகவே கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. நாம இனிமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அழுத்தமாய் கூறிய ரத்தினம் அங்கிருக்கும் கூடாரம் பக்கம் நடக்க இருவரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த நேரம்தான் ராஜேஷ் அவனின் தந்தை லலித்திடம் நடந்த அனைத்தையும் கூற கூடாரத்திற்கு வந்து சேர்ந்தான். ராஜேஷ் கூறியதை கேட்டு லலித் கோபமாய் வெளியே வர வானில் ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்தது. எபிசோட் 883. ஃபீனிக்ஸ் குடும்ப தலைவர். ராஜேஷ் கையில் கட்டுடன் நிற்பதை பார்த்து அதிர்ந்தார் லலித். லிங்கம் குடும்பத்தின் தலைவர். லிங்கம் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை. பேஸ்வானி குடும்பத்தில் இருக்கும் மற்ற குடும்ப ஆட்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக் கொடுப்பவர்கள். வம்சாவளியாக இதையே தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் கத்துக் கொடுக்கும் லலித் தன் மகனை ஒருவன் கையை உடைத்து அனுப்பியிருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் கோபம் அவருக்கு தலைக்கு ஏறியது. என்ன வேலைடா பண்ணிட்டு வந்திருக்க? ஒரு வேலைக்காவது உருப்படியா சரியா? எவனோ ஒருத்தன் உன் கையை உடைச்சிட்டான் வந்து நிக்கிற. உன்னால லிங்க குடும்பத்துக்கே அவமானடா. அப்பா, அவன் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப பலசாலியா இருந்தான். அதுவும் இல்லாம நான் அகலைய கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கும் போது சரியா வந்து எல்லா காரியத்தையும் எடுத்துட்டான். வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு பின்னால இத்தனை நாள் சுத்துற, அவகிட்ட இருந்து அந்த சின்ன விஷயத்த கூட உன்னால எடுக்க முடியாதா? பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்?
லலித் காச் மூச் என்று திட்ட உடனே ராஜேஷின் அம்மா ரேணு தன் மகனுக்கு வக்காலத்து வாங்க வந்தார். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நம்ம பையன் மேல எவனோ ஒருத்தன் கைய வச்சிருக்கான். இந்நேரம் அவனை கொன்னு போடாம நம்ம பையனை திட்டிட்டு இருக்கீங்க. வந்துருவியே, உன் பையனுக்கு வக்காலத்து வாங்க, அவன் மன்ன காரியம் அப்படி. இப்ப விதுரன் சாருக்கு என்ன பதில் சொல்றது? ஒன்னுத்துக்கும் உருப்படாத ஒருத்தனை பெத்து போட்டு வச்சிருக்க. சின்ன வேலை, அத கூட அவனுக்கு செய்ய துப்பு இல்ல. இதுல இன்னொருத்த கிட்ட போய் கைய உடைச்சிட்டு வந்திருக்கிறான். இவன் எல்லாம் எப்படி நாளைக்கு என் பிசினஸ் எடுத்து நடத்த போறான்? நீ ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. போதும் போதும், ரொம்ப பேசாதீங்க. இதுவரை அவன் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான்ல. இந்த தடவை எவனா ஒருத்தன் நம்ம பையனோட கைய உடைச்சிட்டான். அதை என்ன ஏதுன்னு பார்க்காம நம்ம பிள்ளை திட்டிட்டு இருக்கீங்க என்று ராஜேஷை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு அந்த வளர்ந்த மாட்டிற்காக வக்காலத்து பேசினார் ரேணு. லலித் கோவத்தில் பல்லை கடித்தார். அவருக்கும் மகனை எவனோ ஒருவன் அடித்து விட்டானே என்ற கோபம் தலைக்கு மேல் இருந்தது. ஆனால் அகல்யாவிடமிருந்து அவன் இன்னும் அந்த முத்திரையை பெறவில்லையே. அது இல்லாமல் எப்படி விதுரன் முகத்தில் அவர் முழிப்பார்? ரேணுவிற்கும் ராஜேஷிற்கும் முத்திரையை பற்றி சரியாக தெரியாது. சொல்ல போனால் லலித்திற்கும் அதை பற்றி சரியாய் தெரியாது. ஆனால் அதனின் முக்கியத்துவத்தை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். அது இருந்தால் பேஸ்வானி குடும்பம் இப்பொழுது இருப்பதை விட இன்னும் 3 மடங்கு செல்வாக்கில் பெரிதா இருப்பார்கள். அந்த முத்திரை ஒன்றிற்காகத்தான் பேஸ்வானி குடும்பம் ஆதிரனையை கொன்றது. லலித் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருக்க ராஜேஷ் அவரை நெருங்கினான். அப்பா, நிஜமா நான் இன்னைக்கு அவகிட்ட இருந்து அந்த முத்திரைய எடுத்திருப்பேன்பா. ஆனா நடுவுல அந்த சரவண வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். சரவணனா? விதுரன் சரவணனை பற்றி கூறியது அவருக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் இந்த அளவிற்கு தன் மகன் மீதே கை வைப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. பேஸ்வானி குடும்பத்தின் எதிரி சரவணா என்று கேள்விப்பட்டிருக்கிறார். அவன் தொழிலை அடிமட்டத்திலிருந்து ஆரம்பித்து பீனிக்ஸ் குடும்பத்தின் சாதாரண ஹில்வுட் வாரிசாக இருந்தவன் இப்பொழுது எலைட் ரேங்க் வாரிசாக வளர்ந்திருப்பதெல்லாம் அவருக்கு மிகவும் சாதாரணமாயிருந்தது. என்ன இருந்தாலும் தனக்கு முன்னால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணம் அவருக்கு. நீ கவலையப்படாத ராஜேஷ், அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். உன் மேல கையை வச்சவன நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? அவனை கொன்னு இந்த பாலைவனத்திலேயே புதைக்கிறேன். ஆக்ரோஷமாய் லலித் சொல்ல ராஜேஷுக்கு அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. தன் தந்தையே சொல்லிவிட்டால் நிச்சயம் அவனை உண்டு இல்லாமல் செய்து விடுவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு. அப்பொழுது அவர்கள் காதில் ஹெலிகாப்டர் சத்தம் கேட்க லலித் யோசனையாக புருவம் சுருக்கினார். யார் இங்க வரா? காம்படிஷன் வேற பக்கம் நடக்குது, இங்க யார் வருவா? காம்படிஷன் நடக்கிற இடத்துலயே ஹெலிபாட் இருக்கே, அங்க இறங்காம இங்க யார் வரா? யோசனையை தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட லலித் வெளியே வர ஒரு ஹெலிகாப்டர் தரையிறங்கிக் கொண்டிருந்தது. தூரத்தில் இருந்தாலும் ராஜேஷ் அதில் இருப்பவனை தெளிவாக பார்த்து விட்டான். அப்ப நான் சொன்னல சரவணா, அவன்தான்பா. இதை கேட்டவுடனே லலித் கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டார். அவர்களுக்கு மறுபுறத்தில் இருந்த ரத்தினம், ஜாய், ஜஸ்டின் மூவரும் ஹெலிகாப்டர் வந்ததை பார்த்து சரவணன் வந்து விட்டான் என்று கண்டு கொண்டார்கள். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் பாஸ் கிட்ட பேசுறேன். அவர்களிடம் இருந்த பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஜஸ்டின் வேகமாக அங்கிருந்து ஓடியிருந்தான். மணல் புழுதி பறக்க ஹெலிகாப்டர் தரையிறங்க அதிலிருந்து உயரமாக இறங்கினான் சரவணா. அவனை பார்த்ததுமே கோபத்தில் பல்லை கடித்தார் லலித். ரேணுவிற்கும் அவன் மீது பயங்கர கோபம் வந்தது. நீதான் என் புள்ள மேல கைய வச்சுடா, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். ராஜேஷ் அவன் அம்மா பக்கமே நின்று கொண்டான். சரவணனை பார்த்து கோபத்துடன் கத்தினார் லலித். சரவணா மிகவும் சாதாரணமாய் அவரை பார்த்தான். நீதான் அந்த தருதலையை பெற்றவனா? ஹேய், பார்த்து பேசு, அப்புறம் பேசுறதுக்கு வாயே இருக்காது. ரேணு தன் கணவருக்காக வந்து மிரட்ட சரவணன் எள்ளலாக சிரித்தான். ஒவ்வொரு திமிர்ல இருக்காதுரா. நான் யார் தெரியுமா? லலித் லிங்கம், லிங்கம் ஃபேமிலியோட தலைவன். தேவையில்லாம என்கிட்ட மோதாத, அப்புறம் அல்பாயுசில போய் சேர்ந்துருவேன். உன் பிள்ளைய கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அகல்யா ஆதிரன் தங்கச்சி மட்டும் இல்ல, அவன் எனக்கு தங்கச்சிதான். அவன் மேல கை வைக்க நினைச்சானு அவன் கையை உடைச்சதோட விட்டேன். இல்ல அங்கேயே கொன்னு உனக்கு பார்சல் பண்ணிடுவேன். ஏய், இது யார் இடம் தெரியுமா? இது கர்க் டெசர்ட். இந்த இடத்தை சுத்தி லிங்க குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க தான் இருக்காங்க. உன்னால இங்க இருந்து உயிரோட வெளியே போக முடியாது. ஒழுங்கா நீ பண்ணதுக்கு மன்னிப்பு கேளு, உன்னை பாவம் பார்த்து வேணா விட்டுறேன். அதில் நக்கலாக சிரித்தான் சரவணா. மன்னிப்பா? அதுவும் சரவணாவா? என்ன சொன்ன? மன்னிப்பா?
அப்படி ஒரு வார்த்தை என்னோட அகராதியிலேயே இல்ல. ஓவர் திமிர்ல ஆடாதடா. உன்கிட்ட வெறும் வாய் பேச்சுதான்னு கேள்விப்பட்டது உண்மையா இருக்கு. தைரியம் இருந்தா என் கூட மோதி பாருடா. அதுக்கு தாண்டா நான் இங்கே வந்திருக்கேன். என்னை எதிர்த்தது ஒருத்தனா இருந்தாலும் அவனோட மொத்த குடும்பமும் இருக்கவே கூடாது. இன்னில இருந்து லிங்கம் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஒட்டு மொத்தமா எல்லாரையும் முடிச்சிடதான் நான் இங்க வந்திருக்கேன். அழுத்தமாய் சரவணா கூற லலித் கோபத்துடன் சரவணனை நோக்கி வேகமாய் ஓடி வந்தார். அதே நேரம் விஐபி கட்டிடத்தின் உள்ளே பீனிக்ஸ் குடும்பம் உள்பட உலகில் இருக்கும் டாப் 10 குடும்பங்களும் ஒன்றாய் அமர்ந்து குடித்துக் கொண்டே வெளியே நடக்கும் ரேஸை பார்த்து கொண்டிருந்தார்கள். பீனிக்ஸ் குடும்பத்தின் தலைவர் கிருஷ்ணன் சக்கரவர்த்தி மிடுக்காக அமர்ந்திருந்தார். வயது 50 தொட்டிருந்தாலும் இன்னும் 40களின் துவக்கத்தில் இருப்பது போன்று கம்பீரமாக இருந்தார். கையில் இருக்கும் வைனை ஒரு மிடற அவரின் அசிஸ்டன்ட் வேக வேகமாய் அவரிடம் ஓடி வந்தார். அவர் காதல் சொன்ன விஷயத்தை கேட்டு கிருஷ்ணன் குடிப்பதை நிறுத்த அனைவருமே பேசுவதை நிறுத்தினார்கள். எபிசோட் 884. திடீரென்று கிருஷ்ணன் குடிப்பதை நிறுத்திவிட அங்கிருந்த அனைவருமே அமைதியாய் அவரை பார்த்தார்கள். டாப் 10 குடும்பங்களில் 2வது இடத்தில் இருப்பதுதான் பீனிக்ஸ் குடும்பம். அதனால் அங்கிருந்த மற்ற குடும்பத்தினர்களுக்கும் மற்ற தொழிலதிபர்களுக்கும் கிருஷ்ணன் மீது அதீத மரியாதை இருந்தது. அதனால் உடனே அமைதியானார்கள். கிருஷ்ணன் அனைவரையும் பார்த்து லேசாக தலையை அசைத்தார். உடனே அங்கிருந்தவர்கள் அனைவருமே அந்த அறையை விட்டு வெளியேற ஆரம்பித்தார்கள். அதில் திவாகரும் ஒருவர். திவாகருடன் லாரன்ஸும் இருந்தார். இருவருக்கும் என்ன ஆனது என்று தெரியவில்லை. என்ன விஷயமா இருக்கும்? மிஸ்டர் சக்கரவர்த்தி கிட்ட அவர் அசிஸ்டன்ட் அப்படி என்ன விஷயத்த சொல்ல வந்திருப்பான்? அவரு முகம் உடனே மாறிடுச்சு. திவாகர் யோசனையாக தாடையை தடவியபடி லாரன்ஸிடம் கேட்டார். எனக்கு தெரியல, ஆனா அவரே ஷாக் ஆனா கண்டிப்பா நிச்சயம் ஏதாவது பெரிய விஷயமா தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அறையின் உள்ளே கிருஷ்ணன் அமர்ந்திருக்க அசிஸ்டன்ட் நின்றிருந்தார். என்ன சொன்ன சார்? ஹெம்ஸ்வர்த் ஃபேமிலில இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வர போறாங்களா? அதுவும் ஃபேமிலி ஹெட்டே வராராம். இன்னும் அபிஷியலா இங்க இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. நமக்கு தான் முதல்ல தகவல் கிடைச்சிருக்கு. அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே வந்தேன். கிருஷ்ணன் பதில் பேசாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தார். ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தின் தலைவன் யாராக இருக்கும் என தெரிந்து கொள்ள ஆர்வம் அவருக்கு இருந்தது. ஏனென்றால் அவர்களின் குடும்பத்திற்கு போட்டியே அவர்கள்தானே. எதிரியை இந்நாள் வரையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே என்று அவருக்கு அவமானமாயிருந்தது. இத்தனை வருடங்களாய் அவரும் ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்தான். ஆனால் குடும்பத்தின் தலைவரை மட்டும் அவர் பார்த்ததே இல்லை. இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பீனிக்ஸ் குடும்பத்திற்கு கீழே இருக்கும் எந்த குடும்பமும் ஹெம்ஸ்வர்த் குடும்பத்துடன் தொடர்பில் இல்லை. பீனிக்ஸ் குடும்பத்தை போலவே தனி ராஜ்யத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் யாராக இருக்கும் எண்ணம் பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் உண்டு. கிருஷ்ணன் ஆழமாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் அசிஸ்டன்ட். சார், உங்க பிளானை சேஞ்ச் பண்ணட்டுமா? நீங்க இங்கே இருக்கீங்களா? முட்டாள்தனமா பேசாத. நான் இங்க இருந்து பிடிக்காம கிளம்பி போனா அவனுக்கு பயந்து கிளம்பி போற மாதிரி இருக்கும். வரவன் எவன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயம் நம்ம மூலமா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கட்டும். நம்ம ஃபேமிலி ஆளுங்களை ஒன்று சேரு. பெஸ்ட்வானி ஃபேமிலி ஏதோ முக்கியமான பிரைவேட் மீட்டிங் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அதுக்கான வேலையை பாரு. சரிங்க சார். ஆனா இன்னொரு விஷயம். அசிஸ்டன்ட் சொல்வதற்கு தயங்க கிருஷ்ணன் புருவத்தை உயர்த்தி பார்த்தார். உங்களுக்கு தெரியாததுன்னு ஒன்றும் இல்லை. ஒரே ஃபேமிலியில இருந்துகிட்டு சண்டை போடக்கூடாதுதான். ஆனா நம்ம ஃபேமிலி எலைட் ரேங்க் ஹேரான சரவணனுக்கும் பெஸ்ட்வானி ஃபேமிலியை சேர்ந்த விதுரனுக்கும் சண்டை நடக்குது. 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவங்கள என்ன பண்ண போறீங்க? 2 பேர்ல யார நீங்க பனிஷ் பண்ண போறீங்க? அதுல என்ன சந்தேகம்? மீட்டிங்குக்கு சரவணனையும் கூப்பிடு. இதுல நான் ஒரு முடிவு பண்றேன். அதோட பிராங்க்லின் குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு பாரு. ஓகே சார், உடனே நான் பாக்குறேன். வெளியே இருக்கிற எல்லார்கிட்டையும் ஹெம்ஸ்வர்த் ஃபேமிலி ஹெட் வராருன்னு சொல்லு. பெஸ்ட்வானி குடும்பம் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணட்டும். சரிங்க சார். அதற்கு பிறகு அசிஸ்டன்ட் வெளியே வந்து தொண்டையை செரும அங்கிருந்த அனைவரும் அவரை கேள்வியாக பார்த்தார்கள். அதில் திவாகரும் லாரன்ஸும் இருந்தார்கள். பீனிக்ஸ் குடும்பத்துக்கு கிடைச்ச தகவல் படி ஹெம்ஸ்வர்த் ஃபேமிலி ஹெட் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க வராரு. பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த பெஸ்ட்வானி குடும்பம் எல்லா ஏற்பாடையும் சிறப்பா செய்வீங்கன்னு நம்புறோம். இந்த ஈவெண்ட்ல எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு ஃபேமிலி ஹெட் சொல்லியிருக்காரு. அசிஸ்டன்ட் கூறியதை கேட்டதும் திவாகர் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார்.
ஹென்ஸ்வர்த் ஃபேமிலி ஹெட் வருவார் என்று அவர் கனவிலும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அழைப்பிதழ் கொடுத்த போதும் கூட அவர்களிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. அப்படி இருக்கையில் எதனால் இப்படி திடீரென்று வருகிறார் என்று யோசித்தார். என்ன திவாகர், அடுத்த வெடிகுண்டு கிளம்பி வருது போல? வரப்போற ஆளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எப்படிப்பட்ட ஆள் அவரு, பார்த்திருக்கியா? லாரன்ஸ் திவாகரின் காதில் ரகசியமாய் கேட்டார். அசிஸ்டன்ட் கூறியதை கேட்டு அங்கு வந்திருக்கும் பல தொழிலதிபர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். இதில் பாதி பேர் மிஸ்டர் ஹென்ஸ்வர்த் முன்னே தங்களை நல்லவிதமாக காட்டிக்கொள்ள நினைத்து அவர்களுக்குள் சலசலத்தார்கள். எனக்கு எப்படி தெரியும்? யாருமே அவரை பார்த்ததில்ல. அவரோட ஐடென்டிட்டி அவரை மறைச்சு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். எதுக்காக இப்படி பண்றாருன்னு தெரியல. இத்தனை நாள் வெளியே அவர் யாருன்னு காட்டிக்க விரும்பாத மனுஷன் இப்ப எதுக்காக திடீர்னு வரணும் தெரியல. புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தோட ஆரம்பமோ இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தோட முடிவா கூட இருக்கலாம் இல்லையா? என்ன நீ புரியாம பேசுற? திவாகரை பார்த்து கேட்டார் லாரன்ஸ். திவாகரின் மனதில் பீனிக்ஸ் குடும்பத்தின் இடத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இப்பொழுது ஹென்ஸ்வர்த் குடும்ப தலைவர் வந்தால் இரு பெரிய குடும்ப தலைவரும் மோதிக்கொள்ளட்டும், அதில் நாம் குளிர்காயலாம் என்று மனதில் கனவு கண்டார். எப்படியோ இதில் வரப்போகும் வாய்ப்பை தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார். அங்கு பாலைவனத்தில் லலித் சரவணனை அடிக்க வேகமாய் ஓடிவர சரவணா அசையாமல் நின்றிருந்தான். லலித் அவனை குத்த வர அதனை லாவகமாக தடுத்தான் சரவணா. லலித் விடாமல் அவனை மின்னல் வேகத்தில் தாக்க அவர் வேகத்திற்கு ஈடு கொடுத்தபடியே சரவணா அவரின் தாக்குதல்களை தடுத்து கொண்டிருந்தான். அவன் இறங்கி அடிக்க வேண்டும் என்பதற்கு அவசியமே இல்லாமல் போனது. நின்ற இடத்தில் இருந்தே லலித்தை சுலபமாக சமாளித்துக் கொண்டிருந்தான். லலித்திற்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. அவர் அடி ஒன்று கூட இத்தனை நேரத்தில் சரவணன் மீது படவே இல்லை. இவ்வளவு சுலபமாய் அவன் எப்படி சமாளிக்கின்றான்? இந்த கலையை அவன் யாரிடம் கற்றுக்கொண்டான் என்று ஆச்சரியமாய் சரவணனை பார்த்தார். அவருக்கு பின்னால் இதழோரமாய் லேசான புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் ஜஸ்டின். நவாஸ், நீங்களே இவனை சமாளிக்கிற ஐடியால இருக்கீங்களா? உங்க அசிஸ்டன்ட் எனக்கு வேலை கொடுங்க பாஸ். எல்லாரும் நீங்களே சமாளிச்சா அப்புறம் நான் எதுக்கு? நக்கலாய் ஜஸ்டின் சரவணனை பார்த்து கூறிட அவனை முறைத்தான் சரவணா. லலித் அடிக்க வர ஓங்கி அவர் நெஞ்சின் மீதே எட்டி உதைத்தான் சரவணா. அதில் 2 அடி பின்னே சென்றார் லலித். இத பாரு, நான் கூட சண்டை போட வரல, அந்த விதுரன் கூட சண்டை போட வந்திருக்கேன். நீ என்ன பண்ற? என் அசிஸ்டன்ட் கிட்ட சண்டை போடு. புழைச்சினா விதுரன் இருக்கிற இடத்துக்கு வா, அங்க உன்னை பாக்குறேன். இல்லனா உனக்கு துணையா விதுரன் நீ மேல அனுப்பி வைக்க. திமிராக சரவணன் கூறிட ஜஸ்டின் கமுக்கமாய் சிரிக்க லலித்திற்கு ஆத்திரம் அதிகரித்தது. ஏய், ஆணவத்துல ஆடாத. நீ நினைக்கிற மாதிரி விதுரன் சார் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. உன்னால அவரை நெருங்கவே முடியாது. அப்போ நீ சாக போறன்னு ஒத்துக்கிறியா? சரவணா மடக்கி கேட்க லலித்துக்கு இன்னும் கோபம் வந்தது. எனக்காக எதிரிங்க நிறைய பேரு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி டம்மி ஆளுக்கு என்னோட நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். அசட்டையாக சொன்ன சரவணா அங்கிருந்து கிளம்ப லலித் அவன் பின்னே ஓடினார். ஆனால் ஜஸ்டின் அவற்றின் கழுத்தை பின்னே இருந்து இறுக்கி பிடித்துக் கொண்டான். எபிசோட் 885 ரெஸ்ட் இன் பீஸ். லலித் சரவணனின் பின்னே செல்ல பார்க்க அவரின் கழுத்தை பின்னே இருந்து இறுக்கி பிடித்துக் கொண்டான் ஜஸ்டின். அதுக்குள்ள எங்க போற? என்னோட பாஸ் உன்னை முடிச்சிட சொல்லியிருக்காரு. என் வேலைய நான் ஒழுங்கா பண்ணணும்ல. நக்கலாக்க கூறிய ஜஸ்டின் லலித்தின் கழுத்தை இறுக்கினான். லலித் லேசுப்பட்ட ஆளிலேயே ஜஸ்டினின் அடி வயிற்றில் ஓங்கி குத்து திரும்பியவர் ஜஸ்டினுடன் சண்டை போட ஆரம்பித்தார். லலித் கையை ஓங்கி அடிப்பதற்கு முன்பே ஜஸ்டின் நொடி பொழுதில் அவரின் கன்னத்தோடு அடித்து அவரை தரையில் வீழ்த்தி இருந்தார். ரேணுவிற்கும் ராஜேஷிற்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. பட்டென்று லலித்தை ஜஸ்டின் இப்படி வீழ்த்தி விடுவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் முன்னே எதிர்த்து நிற்க அஞ்சுவார்கள். அப்படி இருக்கும் கூட்டத்தை பார்த்துவிட்டு இப்பொழுது அவரை ஒரே அடியில் வீழ்த்தியவனை ஆச்சரியமாக பார்த்தார். ஆனாலும் அவன் விட்டு கொடுக்கவில்லை. உடனே வேகமாய் விருட்டென்று எழுந்து சட்டை மேல் இருந்த மண்ணை உதறி விட்டு நின்றார். ஜஸ்டின் தயாராக நின்றான். அவனுக்கு வளவளவென்று கதை பேசுவது கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் பேச்சிற்கு இடமே இல்லாமல் சண்டையில் இறங்கினான். லலித் ஒரு அடி கூட ஜஸ்டின் மீது படவே இல்லை. ரேனுக்கு பயமாக இருந்தது. ஜஸ்டின் இன்னும் திருப்பி அடிக்கவே ஆரம்பிக்கவில்லை. அதற்கே லலித்திற்கு அயர்வாக இருந்தது. காற்றை கிழித்துக் கொண்டு ஜஸ்டின் சண்டை போட்டான்.
உன்னை பத்தி நான் என்னவோ கேள்விப்பட்டேன். நீ என்ன இப்படி இருக்க? அவ்வளவுதானா உன் வீராப்பெல்லாம்? உன்னை இங்கேயே கொன்னு போட்டு அவனையும் உன் கூடவே அனுப்பி வைக்கிறேன். திமிராக கூறிய லலித் அவர் சொந்த செலவிலேயே அவருக்கு ஆப்பு வைத்துக் கொண்டார். ஜஸ்டின் இதற்கு மேல் அமைதியாக இல்லாமல் லலித்தின் முகத்தாடையில் ஓங்கி குத்தவிட எட்டப் போய் விழுந்தார். ராஜேஷும் ரேணுவும் வாயை பிளந்து கொண்டு பார்த்தார்கள். அவர்கள் கண்களை அவர்களால் நம்பவே முடியவில்லை. எழ முடியாமல் தரையில் கிடந்த லலித்தின் பக்கம் சென்ற ஜஸ்டின் அவரை கழுத்தோடு பிடித்து அமர வைத்தான். நீ என்னவோ சொன்ன என்ன சாகடிக்கிறன்னு. இப்ப நீ செத்து போனதுக்கு சமம். உன் பாசு உன் கூடவே நரகத்துக்கு வருவான். ரெஸ்ட் இன் பீஸ். வில்லத்தனமாய் கூறிய ஜஸ்டின் சாதாரணமாய் லலித்தின் கழுத்தை திருப்பி உடைத்து விட்டான். சும்மாவா அவனை நரகத்தின் ராஜா என்று கூறுகிறார்கள்? மெய்யாகவே நரகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டான். தூசி தட்டி ஜஸ்டின் நிமிர அங்கு ரத்தினமும் ஜாயும் இல்லை. இந்நேரம் போட்டி நடக்கும் மைதானத்திற்கு சென்றிருப்பார்கள் என்று நினைத்தவன் அங்கு நோக்கி சென்றான். அவனின் ஆட்கள் லிங்கம் குடும்பத்தை சேர்ந்தவர்களை முடித்து வைத்தார்கள். சரவணா விஐபி பில்டிங் இருக்கும் பக்கம் செல்ல அங்கு ஒரு கார் வந்து நின்றது. யாரென்று பார்க்க எலினா வந்து இறங்கினாள். அவளை பார்த்ததுமே கேள்வியாக புருவத்தை உயர்த்தினான் சரவணா. இவளுக்கு எங்கின வேலை? இதுக்கும் இவளுக்கும் சம்மதமே இல்லையே. மனதில் நினைத்தவன் நேரடியாக எலினா பக்கம் சென்றான். நீங்க என்ன பண்ற? எதுக்காக இங்க வந்த? அழுத்தமாய் சரவணன் கேட்க எலினா அவனை கட்டிக்கொண்டு அழுதாள். சரவணா, என்னோட அப்பா அம்மாவை கடத்திட்டாங்க. என்ன இந்த இடத்துக்கு வர சொல்லி மிரட்டினாங்க. இங்க ஜாய் இருக்கிற தைரியத்துல வந்த. இப்ப நீயும் இங்க இருக்க. நல்லவேளை. பிளீஸ் சரவணா, என் அம்மா அப்பாவை காப்பாத்து. அவனை கட்டிக்கொண்டு அழுக சரவணனுக்கு அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியவில்லை. சரி சரி அழாத, நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். ஜாய் அப்பா அம்மாவை கடத்தி வச்சிருக்காங்க. நான் ஹெல்ப் பண்றேன், நீ பத்திரமாறு. அவன் சொல்லி முடிக்க எலினா கண்களை துடைத்துக் கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் சரவணனுக்கு பின்னால் அவனை எரிக்கும் பார்வை ஒருவள் பார்க்க உடனே சரவணன் திரும்பி பார்த்தான். ஜெஸ்ஸி தான் அவனை எரிப்பது போல் பார்த்து கொண்டிருந்தாள். திமிராக அவனிடம் நடந்து வந்தாள். என்ன சரவணா, ஊருக்கு ஒரு லவர் வச்சிருக்க போல? நான் கூட நீ எதுக்குமே லாக்கில்லாதவன்னு நினைச்சேன். திமிராக சிரித்து கொண்டே ஜெஸ்ஸி கூற சரவணனுக்கு கோபம் வந்தது. வார்த்தையை அளந்து பேசு ஜெஸ்ஸி. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்திய எப்படி லவ் பண்ணன்னு எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. நீ ஒரு கேவலமான ஜென்மம். என்னை கழட்டி விட்டுட்டு நிதிஷ் கூட போனவ. ஊர்ல கண்டவங்க கூட எல்லாம் இருந்துட்டு நீ என்ன சொல்றியா? அதில் ஜெஸ்ஸியின் முகம் கருத்தது. சரவணன் இப்படி தன்னை அசிங்கப்படுத்தி பேசுவான் என அவள் நினைக்கவே இல்லை. இருவரும் காதலித்த பொழுது அவள் என்ன சொன்னாலும் சரவணன் செய்வான். அவள் வார்த்தைக்கு அவன் மறுப்பு கூறியதே இல்லை. அப்படி இருக்கையில் இன்று இப்படி தன்னை இழிவுபடுத்தி அவன் பேசியது சுருக்கென்று ஜெஸ்ஸிக்கு கோபம் வந்தது. ஆனாலும் அதனை வெளியே கட்டிக்கொள்ள கூடாது என்று இருந்தாள். ரொம்ப ஓவர் ஆடாத சரவணா, உன்னோட ஆட்டம் முடிய போது. உன்னை மொத்தமா முடிக்கத்தான் உன்னை இங்க வர வச்சிருக்கிறோம். இதோட உன் கதைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். விதுரன் உனக்கு எதிராக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. உனக்கு இங்கேயே சாவு கன்ஃபார்ம். அதில் எள்ளலாக சிரித்தான் சரவணா. இதே டைலாக்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லியாச்சு. சொன்னவன் எல்லாம் எப்பவோ செத்து போயிட்டான். அப்ப அடுத்து அந்த லிஸ்ட்ல நீதான் போல. ஜெஸ்ஸிக்கு ஆத்திரம் வந்தது. இப்பொழுதே சரவணனை அடித்து அவனை துன்புறுத்த வேண்டும் என்பது போல் இருந்தது. ஆனால் இதனை விட அவள் பல திட்டத்தை அடுத்தடுத்தாக வைத்திருக்கிறாள். அதனை கெடுக்க அவளுக்கு மனமில்லை. திமிர்ல பேசாத சரவணா, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரமே உயிர் மேல கைய வைக்கிறேன் என்று அழுத்தமாய் சொன்ன ஜெஸ்ஸி அவர்கள் இருவரையும் முறைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். எலினா பயத்தில் சரவணனின் கையை பிடித்துக் கொண்டாள். எனக்கு பயமா இருக்கு சரவணா. அவ என் உயிர் மேலதான் கை வைக்கிறேன்னு சொன்னா. உன் மேல இல்ல. போய் ஜாய் கூட உன் அப்பா அம்மாவை நான் தேட சொல்றேன். வலுக்கட்டாயமாக எலினாவின் கையை அவனிடமிருந்து பிரித்து விட்டபடியே கூறினான் சரவணா. எலினாவின் முகம் வாடியது. அங்கிருந்து அவள் கிளம்பி விட்டாள். அவள் சோகமாக அங்கிருந்து நடந்து செல்ல எதிரில் இருந்து வந்தவன் மீது மோதிவிட்டாள். சாரி, நான் பார்க்கல. மன்னிப்பு கேட்டபடியே நிமிர்ந்து பார்க்க அங்கு மோஹித் நின்று கொண்டிருந்தான். நீயா? கடுப்பும் எரிச்சலும் கலந்தபடி கேட்டாள் எலினா. அவளுக்கு மோஹித் மீது அதிருப்தி. அவன் குடும்பத்தை வேண்டாம் என்று கூறி சென்று விட்டதால் தானே ஜாய் தலையில் அனைத்து பிரச்சனையும் விழுந்தது. அவன் மட்டும் ஒழுங்காய் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால்
ஜாய்க்கு பல பிரச்சனைகள் நடக்காமல் இருந்திருக்கும். ஜாயின் தோழியாய் எலினாவிற்கு அவன் மீது கோபம் இருந்தது. அது அது வந்து உனக்கு ஜாய் எங்க இருப்பான்னு தெரியுமா? அவ்வளவு தெரியுதா இங்க வந்தேன். இத்தனை நாள் இல்லாத அக்கறை இப்ப என்ன திடீர்னு? அதான் அவன் நிம்மதியை கெடுத்துட்டல. இப்போ உன் அம்மா அப்பாவை கடத்தி வச்சிருக்காங்க. அதாச்சும் உனக்கு தெரியுமா தெரியாதா? அது சரி, உனக்கு தான் உன்னோட காதல் முக்கியமாச்சே. உனக்கு எப்படி குடும்பத்தை பத்தி கவலை இருக்கும்? சூடாக கேட்க மோகித்திற்கு அவமானமாய் இருந்தது. அவன் பதில் பேசுவதற்கு முன்பே அந்த இடத்திற்கு ஓடி வந்தாள் ஜாய். எபிசோட் 886 ஃபேமிலி கான்ஃபரன்ஸ். சரவணனை தேடி ஜாய் வெளியே வேகமாக வந்தாள். பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவசர மீட்டிங் என்று அவர்களை அழைத்திருக்க ஜாய் சரவணனை அழைத்துச் செல்ல அங்கு வந்திருந்தாள். ஆனால் அங்கு மோகித்தையும் எலினாவையும் அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஹே எலினா, நீ என்ன இங்க பண்ற? இது என்ன இடம்னு தெரியுமா? ஜாய், என்னோட அப்பா அம்மாவையும் கடத்தி வச்சுட்டு இங்க வர சொன்னாங்க. நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் வந்தேன் ஜாய். இதை கேட்டதுமே ஜாய் லேசாய் அதிர்ந்தாள். எதற்காக விதுரன் சம்பந்தமே இல்லாமல் எலினாவின் பெற்றோர்களை கடத்தி வைத்திருக்கிறான் என்று யோசித்தாள். அப்பொழுதுதான் மோகித் இருப்பதை உணர்ந்தவள் அவன் பக்கம் திரும்பினாள். நீ இங்க என்ன பண்ற? அப்பா, அம்மா பத்தி கேள்விப்பட்டேன், அதான். தயக்கமாய் மோகித் இழுத்தான். அவனுக்கே அவமானமாய் இருந்தது. பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட. ஏன், அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து விசாரிச்சிருக்கலாம்ல? கோபமாக ஜாய் கேட்க அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று மோகித்திற்கு தெரியவில்லை. அமைதியாய் தலையை குனிந்து நின்றான். அவர்களிடம் வந்தான் சரவணா. அவன் பின்னே ரத்தினமும் வந்தார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஜாய் முக்கியமான மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. எதை பத்தி பேசுவாங்கன்னு தெரியுமா? தெரிந்து கொண்டே கேட்டான் சரவணா. ஜாய் கடுப்பில் கண்களை சுழற்றினாள். வேற என்னவா இருக்கும்? உன்னை ஒரே அடியா குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்குதான். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சண்டை போடக்கூடாது. அப்படி இருந்தும் நீயும் விதுரனும் அடிச்சிருக்கிறீங்க. விதுரன் பேஸ்வானி குடும்பத்தை சேர்ந்த ஆளுன்னு அவனை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. உன்னதான் வெளியில துரத்த போறாங்க. கடுப்புடன் ஜாய் கூற சரவணா லேசாக சிரித்தான். அவங்க என்ன துரத்தினாலும் எனக்கு கவலையே இல்ல. சாதாரணமாய் குருட ஜாய்க்கு கடுப்பாக இருந்தது. அவன் ஏதாவது செய்வான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தாலும் இந்த அசட்டைத்தனம் அவளுக்கு எரிச்சலை கொடுத்தது. இரு, ஃபேமிலிக்குள்ளவே சண்டை போடக்கூடாதுன்னு எதுக்காக பெஸ்வானி ஃபேமிலி பிராங்க்லின் குடும்பத்தோட சண்டை போடுது? அப்போ அது மட்டும் தப்பு இல்லையா? நம்ம ஃபேமிலி தான் எல்டர்ஸ் டீம்ல இருக்கோம். அப்படி பார்த்தா நம்ம கிட்ட பகைச்சிட்டதுக்கு பெஸ்வானி குடும்பத்தை பனிஷ் பண்ணணும்ல. பாயிண்ட் ப்ரோ. விளையாட்டாக கூறிட ஜாய் கடுப்பில் கண்களை சுழற்றினாள். அவளுக்கு ஒரு பக்கம் மோகித் மீது ஆச்சரியமாக இருந்தது. நீ எப்ப இருந்து இவ்ளோ அறிவா பேச ஆரம்பிச்ச? நான் உனக்கு அண்ணன், முன்னபட எனக்கு அறிவு இருக்கு. முறைப்புடன் மோகித் சொல்ல எலினா கமுக்கமாய் சிரித்தாள். அறிவிருந்தா குடும்பத்தை விட்டு ஏன் போனாராம்? ரெண்டு பேரும் இவர்களுக்குள்ளாகவே சண்டை போட்டுக்கொள்ள ஜஸ்டின் அந்த நேரம்தான் சரவணாவின் பக்கம் வந்தான். என்ன நடக்குதுங்க? எனக்கு என்னமோ மோகித்துக்கும் எலினாவுக்கும் பத்திக்கும்னு தோணுது. என்ன சொல்ற? தீவிரமாய் சரவணா பேச ஜஸ்டின் பட்டென்று சிரித்தான். அந்த பொண்ணு ஒண்ணுதான் சாப்பிடுற மாதிரி எப்பவுமே பாப்பா. அவளுக்கு மோகித் மேல லவ் வரும்னு சொல்ற? வந்தாதான் என்ன? மோதல்ல ஆரம்பிச்சா காதல்ல தானே முடியும். இல்லையே, சண்டையில ஆரம்பிச்சா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சாகணும். லாஜிக்குடன் ஜஸ்டின் கூற சரவணா சலிப்பாக அவனை பார்த்தான். அதைவிட ரத்தினத்திற்கு தான் சீரியஸான நேரத்தில் இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று தோன்றியது. இந்த கதை முடிஞ்சாலும் உனக்கு ஆள் அமையாது போல. ஹரீஷுக்கு ஆள் இருக்கு, விக்ரமுக்கு கூட ஆள் இருக்கு. ஏன், சீரியஸா வேலையே கண்ணா இருக்கிற ரத்னத்துக்கு கூட ஒரு லவ் ஸ்டோரி வந்திருக்கு. நீ இன்னும் இப்படியே இருக்கீடா. நான் சிங்கிள் சிங்கம், யாருக்கிட்டையும் சிக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு இப்படி சிங்கிளாவே இருக்கலாமே. டேய், வெளியே இப்படி சொல்லிட்டு தெரியாதடா. தாரிகாவை தவிர வேற யாரும் எனக்கு இல்லடா. எனக்கு நீ ஒருத்தம் போதும்டா என் லவ் வாழ்க்கையை பிரிச்சு விடுறதுக்கு. சரவணா புலம்ப ரத்தினம் தொண்டையை செருமினார். நேரம் ஆயிடுச்சாமா, அதான் கூப்பிடுறாரு. நீங்க போய் மீட்டிங்க பாருங்க, நான் இடத்த சுத்தி பாக்குறேன். விளையாட்டுத்தனம் போய் ஜஸ்டின் அந்த மைதானத்தை நன்றாக சுற்றி பார்த்தான். அடுத்து அவர்கள் திட்டத்திற்கு ஏதுவாக அவன் அனைத்து ஏற்பாடையும் செய்ய வேண்டுமே. அதற்காக அவன் வேலையில் மூழ்கினான். சரவணா முன்னே நடக்க அவனுடன் ரத்தினம் நடந்தார். பின்னால் ஜாயும் மோகித்தும் நடந்தார்கள். கான்ஃபரன்ஸ் ஹாலில் பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த எல்டர்ஸ் அனைவரும் அமர்ந்திருக்க உடன் பேஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்த திவாகரும் விதுரனும் அமர்ந்திருந்தார்கள். வழமை போல இல்லாமல்
மோஹித் இந்த மீட்டிற்கு வர அனைவரும் அவனை கேள்வியாக பார்த்தார்கள். இருந்தும் அவனை யாரும் மதிக்கவில்லை. அவன்தான் குடும்பமே வேண்டாம் என்று சென்று விட்டானே, இனி அவனுக்கும் இதற்கும் சம்மதம் இல்லை என்று நினைத்தார்கள். அடுத்து அவர்களின் கவனம் சரவணனின் மீது திரும்பியது. விதுரன் சரவணனை எப்படியும் இன்று குடும்பத்தை விட்டு நீக்கி விடுவார்கள் என்ற மிதப்பில் இருந்தான். கிருஷ்ணன் இந்த இடத்தில் இருந்தாலும் இந்த மீட்டிங்கிற்கு வரவில்லை. அவரின் அறையில் இருந்து அனைத்தையும் வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருந்தார். அவரின் விழிகள் சரவணனின் மீதுதான் அழுத்தமாக இருந்தது. பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த மூத்தவர் ஒருவர் முதலில் பேச ஆரம்பித்தார். சரவணா, உனக்காக தான் குறிப்பா தான் மீட்டிங். ஃபேமிலி ரூல்ஸ் உனக்கு தெரியும்ல? தெரியும். தெரிஞ்சே அப்புறம் எதுக்காக பெஸ்வானி குடும்பத்தை எதிர்த்து சண்டை போடுற? நான் சண்டைலாம் போடவே இல்லையே. இதுவரை நானா யார்கிட்டயும் போய் சண்டை போட்டதும் இல்லை. என் வழியில வரவங்கள நான் குப்பையில தள்ளுற மாதிரி போட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா, உங்க முன்னாடியே இவன் எவ்வளவு திமிரா பேசுறான்னு. இவங்கிட்ட இன்னும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? துள்ளிக்கொண்டு விதுரன் சத்தமாய் கேட்க ஜாய் சரவணனை அமைதியாக இருக்கும்படி கண்ணாலேயே கெஞ்சினாள். ஃபேமிலி ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டா நீ பெஸ்வானி குடும்பத்துக்கு கூட சண்டை போடுற சரவணா. இதுக்காக உன்னை நாங்க பனிஷ் பண்ணணும். நான் ரூல்ஸ் எதையுமே பிரேக் பண்ணலையே. சாதாரணமாய் சரவணன் சொல்ல அங்கிருந்த அனைவருமே அவனை புரியாமல் பார்த்தார்கள். தெளிவாய் விதிமுறைகளை சரவணன் உடைத்திருக்கிறான், இப்பொழுது இப்படி சொல்லுகிறானே என்ற யோசனையுடன் பார்த்தான். என்ன பேசுற? நீ என் ஃபேமிலி கூட சண்டையே போடலன்னு சொல்றியா? திவாகர் அழுத்தமாக கேட்டார். நான் அப்படி சொல்லல. ஃபேமிலி கூட சண்டை போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் ஜஸ்ட் பிராங்க்லின் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்றேன். அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்காக நீ ஏன் பெஸ்வானி குடும்பத்து கூட சண்டை போடணும்? ஏன்னா பிராங்க்லின் குடும்பத்தை அழிக்க பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு ஆதாரமா அமிர்தா இறந்த இடம் பிராங்க்லின் குடும்பத்தோட வில்லா. அங்க ஏகப்பட்ட பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க இறந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் எதுக்காக முதல்ல அங்க அட்டாக் பண்ண போகணும்? சரவணா அப்படியே திருப்பி விட விதுரன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பேசாத. அதுக்கும் பெஸ்வானி குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அது இப்படி சம்மந்தமே இல்லாம அவங்க அங்க செத்து கிடப்பாங்க. பிராங்க்லின் குடும்பத்துல பிரச்சனைன்னு அன்னைக்கு எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நான் தான் என் ஆளுங்களை அனுப்பி வச்சேன். யாரோ பண்ண சதியில என் ஆளுங்க இறந்துட்டாங்க. இப்ப யாரோ ஜாய் அப்பா அம்மாவையும் கடத்தி வச்சிருக்காங்க. தேவையில்லாம பழி போடாத. விதுரன் மொத்த கதையுமே மாற்றி கூற ஜாய் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள். எபிசோட் 887 ஓ கிரேட் அ. விதுரன் மொத்தமாய் பேச்சை மாற்றி பேச ஜாய்க்கு கோபம் அதிகரித்தது. இப்படித்தான் ஏதாவது ஒன்று விதுரன் கூறுவார் என்று நினைத்து சரவணா அசராமல் அமர்ந்திருந்தான். நாங்க பிராங்க்லின் குடும்பத்தை பாதுகாக்க தான் நினைக்கிறோம். அதை உறுதி பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங்க்கு எல்லாரையும் நாங்க கூப்பிட்டோம். விதுரன் அடுத்த குண்டை போட ஜாயும் மோஹித்தும் சரவணாவும் என்ன என்பது போல் பார்த்தார்கள். அவர்களுக்கு பதில் கொடுக்கும் விதமாக திவாகர் தொண்டையை சிரமினார். பிராங்க்லின் குடும்பத்துக்கும் பெஸ்வானி குடும்பத்துக்கும் இடையே ரொம்ப நல்ல உறவு இருக்கு. அது வலுப்படுத்துற விதமாகவும், அதே மாதிரி இப்ப ஜாய் தனியா கஷ்டப்படுறதுனாலையும் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம். ஜாய்க்கு விதுரனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இது மூலமா ஜாய்க்கும் பாதுகாப்பு இருக்கும். ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் இருக்கிற உறவு இன்னும் பலமாகும். மிகவும் நல்லவர் போல திவாகர் கூறிட ஜாய்க்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. அவர்களை என்ன செய்தால் தகும் என்ற அளவிற்கு அமர்ந்திருந்தாள். என் அப்பா சொல்றது சரிதான். பிராங்க்லின் குடும்பத்தை சேர்ந்த மோஹித்து ஃபேமிலியே வேண்டான்னு போயிட்டான். ஜாய் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தா ஜாய்க்கு எந்த கஷ்டமும் இல்லை. வில்லத்தனமான சிரிப்புடன் விதுரன் கூற ஜாய் அவரை பயங்கரமாக முறைத்தாள். திவாகருக்கும் விதுரனுக்கும் ஒரே ஒரு எண்ணம்தான் இந்த விஷயத்தில். பிராங்க்லின் குடும்பத்தில் இப்பொழுது மோஹித்தில்லை, ஜாய் மட்டும்தான். அவளை அவர்களின் குடும்பத்தில் சேர்த்து கொண்டால் மொத்த சொத்தையும் தங்கள் பக்கம் எடுத்துக் கொள்ளலாம். அதே போல ஜாயை வைத்துக்கொண்டு பிராங்க்லின் குடும்பத்தை அவமானப்படுத்தலாம் என்று திட்டம் போட்டார்கள். அதற்காகத்தான் இப்பொழுது ஜாயின் திருமண பேச்சை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏன்? நம்ம அப்பா அம்மா எல்லாருமே பிசினஸ்க்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நிம்மதியா இல்லையா? ஆரம்பத்துல அப்படிதான் ஜாய்க்கு இருக்கும். நீ எத்தனை நாள் தான் குடும்ப சுமையை சுமப்ப? பெஸ்வானி குடும்பத்து மருமகளா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். உன்னை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்குவேன். உனக்கு அங்க எந்த விதமான குறைச்சலும் இருக்காது. விதுரன் ஏற்ற இறக்கத்துடன் அக்கலாக கூற ஜாய்க்கு இன்னும் கோபம் அதிகரித்தது. கைகளை இறுக மூடினாள். அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த எல்டர்ஸ் அங்கிருப்பதனால் அவள் அவளின் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள்.
அதான் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாள். விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மட்டும் ரூல் புக்ல இருக்கான்னு. சூடாக கேட்டான் சரவணா. விதுரன் எப்படிப்பட்ட ஆள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதைவிட விதுரனுக்கு வயது அதிகம். இருவருக்கும் 20 வயது வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கையில் எப்படி இதற்கு அவன் ஒப்புக்கொள்வான்? இது ஃபீனிஸ் குடும்பத்தை பத்தி பேசுற விஷயம் இல்ல. நீ இதுல தலையிடாத. இது பெஸ்வானி குடும்பத்துக்கும் பிராங்க்லின் குடும்பத்துக்கும் நடக்கிற விஷயம். சோ நீ இதுல இருந்து விலகியே இரு. அதுதான் உனக்கு நல்லது. அழுத்தமாய் விதுரன் கூற சரவணன் கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு பார்த்தான். என் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அழுத்தமாய் கூறி அனைவர் கவனத்தையும் அவர்கள் பக்கம் திருப்பினான் மோஹித். ஜாய்க்கே ஆச்சரியமாக இருந்தது. மோஹித் தனக்காக பேசுகிறானா என்று வாயை பிளந்தாள். மோஹித் பீனிக்ஸ் குடும்பத்தின் எல்டர்ஸ் பக்கம் திரும்பினான். நான் ஃபீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசா இருக்க மாட்டேன்னு சொல்லிதான் எங்க வீட்டை விட்டு போனேன். எங்க குடும்பத்துக்கும் வாரிசா இருக்க மாட்டேன்னு சொல்லல. என் தங்கச்சியை பாதுகாக்க எனக்கு தெரியும். என் அப்பா அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அழுத்தமாய் மோஹித் கூற அங்கிருக்கும் அனைவருக்குமே அது ஆச்சரியமாக இருந்தது. சரவணன் லேசாக சிரித்தான். இப்பொழுதுதான் மோஹித் மிகவும் சரியாக செயல்படுகிறான் என்று நினைத்தான். ஏய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு உன் தங்கச்சிக்கு கிடைக்காது. ஜாய் வாழ்க்கைய நானே நாசம் பண்ண மாட்டேன். விதுரனுக்கு ஆத்திரம் பயங்கரமாய் வந்தது. முதலில் இன்று எப்படியாவது பேசி ஜாய்க்கும் தனக்கும் திருமண ஏற்பாடை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பில் இருந்தார். ஆனால் மோஹித் வருவான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்தாலும் அவன் பேசவே மாட்டான் என்றுதான் நினைத்தார். இப்படி அவர் திட்டத்திற்கு கரடியாக இருப்பான் என அவருக்கு முன்னவே தெரிந்திருந்தால் இந்நேரம் ஒரு வழி செய்திருப்பார். இனிமே பிராங்க்லின் குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். அதே சமயம் ஜாய் ஒன்னும் பிடிக்காம ஃபீனிக்ஸ் குடும்பத்துல ஹேர்ஸுக்கு மென்டாரா இல்ல. அவளுக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவ எப்பவும் போல என்ன வேலை பண்ணுவாளோ அதையே பண்ணுவா. என் அப்பா இடத்துல இருந்து நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். உறுதியாய் மோஹித் கூற ஜாய்க்கு லேசாக கண்கள் பனித்தது. இப்படி ஒரு மாற்றத்தை மோஹித்திடமிருந்து அவள் எதிர்பார்க்கவே இல்லை. சரவணனும் மோஹித்தை மெச்சுதலாக பார்த்தான். எல்லா முடிவையும் அப்பா இல்லாம உன்னால எடுக்க முடியாது. கோபத்துடன் திவாகர் கூற மோஹித் அவரை அழுத்தமாய் பார்த்தான். அப்பா இடத்துல இருந்து நான் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவர் இருந்திருந்தா கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டார். இது முழுக்க முழுக்க ஜாயோட விருப்பம் மட்டும்தான். அவ சொன்னாதான் நடக்கும். அழுத்தம் திருத்தமாய் கூறிய மோஹித் எல்டர்ஸ் பக்கம் திரும்பினான். இதை தவிர வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா நம்ம பேசலாமா? அவன் கேள்வியில் அனைவரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். எல்டர்ஸிடம் யாருமே இப்படி இதுவரை பேசியதே இல்லை. ஜாய் கூட இப்படி பேசியதில்லை. இளம் கன்று பயமறியாது என்பது போல் இருந்தான் மோஹித். ஜாய் பார்க்கும் பார்வையை உணர்ந்தான் மோஹித். நான் தப்பா ஏதோ சொல்லிட்டேனா? எனக்கு இதெல்லாம் புதுசு. அவன் கேட்க ஜாய் மறுப்பாக தலையை அசைத்தாள். சரி, இப்போ சரவணன் விஷயத்துக்கு வருவோம். ஃபேமிலி ஹெட் எங்ககிட்ட 2 முக்கியமான விஷயத்த சொல்லி அனுப்பினார். ஒருவர் கூறி நிறுத்த அங்கிருப்பவர்கள் அனைவருமே உன்னிப்பாக அவரை கவனித்தார்கள். பெஸ்வானி குடும்பத்தை சரவணன் எதிர்க்கிறது உண்மைன்னா அதுக்கான விளக்கத்தை கேட்க சொன்னார். அவன் சரியான விளக்கம் கொடுக்கலன்னா அவனை ஃபேமிலியை விட்டு அனுப்ப சொல்லிட்டார். அதில் திவாகரனும் விதுரனும் மர்மமாய் சிரிக்க ஜாயும் மோஹித்தும் பதட்டத்துடன் பார்த்தார்கள். ஆனா சரவணன் கொடுத்த விளக்கம் போதுமானதா இருந்தது. அதில் திவாகர முகம் மொத்தமாய் மாறியது. சரவணனின் முகமும் மாறியது. சரவணன் பிராங்க்லின் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சிருக்கான். அதுவும் இல்லாம சரவணனோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்கு. அதனால ஃபேமிலி ஹெட் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்க நினைச்சிருக்காரு. இதை கேட்டதுமே அங்கிருக்கும் அனைவருமே உறைந்தார்கள். இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. சரவணா கண்டுகொள்ளவே இல்லை. எலைட் ரேங்க் ஹேர்ல இருந்து சரவணனை ஓ கிரேட் ஹேருக்கு ப்ரமோட் பண்றோம். ஜாய்க்கு அதிர்ச்சி தாழவில்லை. திவாகரும் விதுரனும் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார்கள். ஓ கிரேட் ஏர் தான் இருப்பதிலேயே உயர் பதவி. அப்படி என்றால் ஃபேமிலி ஹெட்டருக்கு தவிர வேறு யாருக்கும் அடிபணிய வேண்டாம். அப்படிப்பட்ட பதவி சரவணனுக்கு கிட்ட இருவரும் கொதித்துக் கொண்டிருந்தார்கள். ஜாய் மிகவும் மகிழ்ந்தாள். எனக்கு அந்த ப்ரமோஷன் வேண்டாம். நான் இந்த மீட்டிங்க்கு வந்ததே ஃபீனிக்ஸ் குடும்பத்துல இருந்து நான் மொத்தமா விலகுறேன்னு சொல்றதுக்கு தான். அவ்வளவுதான். ஜாய்க்கு மூச்சே நின்று விடுவது போல இருந்தது. இதனை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் அங்கிருக்கும் எல்டர்ஸ் கூட இதனை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவர் சிரிப்புடன் இதனை பார்த்தார்.
எபிசோட் 888 ஓவரால் பாஸ். ஓ கிரேட் ஹேர் பதவி வேண்டாம் என்று சரவணன் கூற அங்கிருக்கும் அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்தார்கள். இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஏன், விதுரனுக்கும் திவாகருக்கும் கூட அதிர்ச்சியாக இருந்தது. ஜாய் பற்றி சொல்லவே வேண்டாம். நிலைமையை உணர்ந்த பின் அவளுக்கு கோபம்தான் அதிகரித்தது. எப்படிப்பட்ட வாய்ப்பை அவன் தவறு விடுகிறான் என்று எண்ணி ஆத்திரம் கொண்டாள். ஒரு காலத்தில் அவளின் பெற்றவர்கள் மோகித்தை இந்த பதவியில் அமர வைக்கத்தான் முனைந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மூலமாகவே கிடைக்காத ஒரு வாய்ப்பை இப்பொழுது சரவணனை தேடி வர அதனை அவன் உதாசீனப்படுத்துகிறான் என்று கோபம் வந்தது. இவனுக்கு என்ன மூல குழம்பிடுச்சா? எவ்வளவு நல்ல சான்ஸ் இது, இத போய் வேணான்னு சொல்றா. அது மட்டுமா, பீனிக்ஸ் குடும்பத்திலிருந்து ஒரே அடிய விலகுறேன்னு சொல்றா. இவனுக்கு பைத்தியம்தான். மனதிலேயே சரவணனை கருவி கொண்டாள் ஜாய். பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த எல்டர்ஸ் அசையாமல் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் வரலாற்றில் இதுவரை இந்த பதவிக்கு தகுதியான ஆளை அவர்கள் பார்த்ததே இல்லை. வாய்ப்பு அவன் காலில் வர அதனை அவன் தட்டி விடுவது அவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இதையெல்லாம் அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணன் லேசாக புன்னகைத்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டிருந்தார். நான் நினைச்ச மாதிரியே இவன் இருக்கானே, இப்ப புரியுதா இவனுக்கு ஏன் நான் அந்த பொசிஷன் கொடுக்கறேன்னு சொன்னேன்னு? அருகில் இருக்கும் அசிஸ்டண்டை பார்த்து கேட்டார் கிருஷ்ணன். புரியுது சார், ஆனா அவன் நம்ம ஃபேமிலியை விட்டு ஒரேடியா விலகுறான்னு சொல்றானே, இது நாம எதிர்பார்த்த முடிவில்லையே. எனக்கு தெரியும், ஆனா அவன் என்ன பண்றான்னு பாப்போம். நம்ம ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. போனா போட்டும். சர்வ சாதாரணமாய் கூறினார் கிருஷ்ணன். ஆனாலும் உள்ளுக்குள் தன் குடும்பத்தையே அவமதித்து விட்டானே என்று கோபம் அதிகமாயிருந்தது. அவனுக்கான பாடத்தை சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். கான்பரன்ஸ் ஹாலில் நீண்ட நேரம் அமைதியே நிலவியிருந்தது. ஒரு எல்டர்ஸ் தொண்டையை செருமி சூழ்நிலையை மாற்றினார். நீ நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கியா? இதனால உனக்கு தான் ரொம்ப பெரிய இழப்பு. உனக்கு நீயே பீனிக்ஸ் குடும்பத்தை எதிரியாக்கிக்கிற. இதனால நீ பெஸ்வானி குடும்பத்தையே எதிரியாக்குற. இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சதே நீ பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசுன்றதுனாலதான். இப்போ நீ இல்லைன்னா நீ பண்ண வேலைக்கு நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். அப்படியா? அப்படின்னா நாம நேரடியா மோதி பார்ப்போம். நான் முடிவா சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை. கிளம்புறேன். பட்டென்று கூறிவிட்டு இடத்தை விட்டு வெளியேறினான் சரவணா. ஜாய்க்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. விதுரனும் திவாகரனும் வெற்றி புன்னகையில் சிரித்தார்கள். மீட்டிங் முடிஞ்சது, கிளம்பலாம். எல்டர்ஸில் ஒருவர் கூறிட அனைவரும் கான்பரன்ஸ் ஹாலை விட்டு வெளியேறினார்கள். ஜாய் முன்னே செல்ல அவள் பின்னே மோஹித் வந்தான். வெளியே வந்த விதுரன் ஜாயின் கையை இறுகமாக பற்றி கொண்டார். என்ன, என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு தான் நினைக்கிறியா? அவ்வளவு சீக்கிரம் நான் விட மாட்டேன். உன்னை ஒரு முறையாச்சும் நான் டேஸ்ட் பண்ணியே தீருவேன். நான் அடையணும்னு நினைச்சத என்னைக்குமே அடையாம விட்டதே இல்லை. வக்கிரமாய் ஜாயை மேலும் கீழும் பார்த்தபடி விதுரன் கூற ஜாய்க்கு எரிச்சல் மூண்டது. மோஹித் வந்து விதுரனின் கையை அழித்து பிடித்து பிரித்து எறிய அவனை தீயாய் முறைத்தார் விதுரன். நீ பண்றத பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத. ஏற்கனவே நீ பிராங்க்லின் குடும்பத்துக்கு பண்ணதுக்கே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். தேவையில்லாம குறுக்க வராத. இல்லைன்னா நீ பிராங்க்லின் குடும்பத்துக்கு எதிராக பண்ண ஆதாரத்தை எல்லாம் பீனிக்ஸ் குடும்பத்துக்கிட்ட காட்ட வேண்டியது. என் அப்பா அம்மா மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அதனால ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாதுடா. இந்த வெட்டி கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. திமிராக சிரித்த விதுரன் அங்கிருந்து கிளம்பினார். கைக்கு எட்டிய ஜாய் கிடைக்காமல் போய்விட்டாளே என்ற கோபம் அவருக்கு அதிகரித்தது. விதுரன் சென்றதும் ஜாய் மோஹித்தின் கையை பிடித்தாள். என்ன திடீர்னு உனக்கு பாசம் பாயாசம் எல்லாம்? மோஹித் அவளுக்கு பதில் கூறாமல் முறைத்தான். இப்ப அப்பா அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரவணன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நீ நிஜமாவே ஃபேமிலியில இன்வால்வ் ஆக போறியா? சந்தேகமாய் அவனை பார்த்து கேட்டாள். அங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். அழுத்தமாய் கூறிய மோஹித் அங்கிருந்து கிளம்பினான். எதிர் பக்கத்தில் இருந்து வந்த எலினா அவனை முறைத்து விட்டு ஜாயின் பக்கம் ஓடினாள். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, உள்ள நடந்ததே வேற. உள்ளே நடந்த அனைத்து விஷயங்களையும் ஜாய் கூற எலினா அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள். மோஹித் இப்படி மாறுவான் என்று அவள் கனவில் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. அதனை விட சரவணன் பீனிக்ஸ் குடும்பத்தை விட்டு வெளியே வருவான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஜாய் சொல்ற? அவனுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணினா? அவன் மனசுல என்ன நினைக்கிறானே புரிய மாட்டேங்குது. அவனோட இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறான். தலையில் கை வைத்த ஜாய் புலம்பினாள்.
இருவருக்கும் சரவணன் எண்ணத்தில் என்ன ஓடுகிறது என்று தெரியவில்லை. வெளியே வந்த சரவணா நேராக ரத்தினம் இருக்கும் பக்கத்திற்கு சென்றான். நான் நினைச்ச மாதிரியே மீட்டிங் முடிஞ்சது. நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ரத்தினம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கு வந்தான் ஜஸ்டின். நம்ம ஆளுங்களை எல்லாம் எப்ப வர சொல்லிட்டோம். அவங்க எங்கெங்க இருக்கணும், என்ன பண்ணணும்னு எல்லா பிளானும் ரெடி. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, வெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க தான் எல்லா இடத்துலயும் இருக்கானுங்க. ஆயிரக்கணக்கில் ஆளுங்களை கொண்டு வந்து கூச்சிருக்கான். இங்க பெரிய வாரே நடத்த போறான். நம்மளும் அதுக்கு தயாரா தானே இருக்கும். அதை விட வெஸ்வானி குடும்பம் ஒன்னும் நம்ம டார்கெட் இல்லை. சரவணன் கூறி நிறுத்த ஜஸ்டின் புரிந்தது என்பது போல் தலையை அசைத்தான். இந்த விஷயம் முடிஞ்ச கையோட நம்ம டிஜிட்டல் கரன்சியை ரிலீஸ் பண்ணணும் ரத்னம். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? தீரன் ஃபேமிலி தான் இப்ப அதோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி சரியா நடக்குது. ரத்தினம் நல்லபடியாக கூறினாலும் அவர் முகம் வாட்டத்திலேயே இருந்தது. அவருக்கு ஒரே யோசனையாக இருந்தது. எதை பத்தி ரத்னம் யோசிக்கிறீங்க? எனக்கு இதுல சந்தேகம் இல்லை. ஆனா இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நல்லா இருக்கும். அவங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. வெஸ்வானி குடும்பத்தை விட ரொம்ப மோசமானவங்க. இந்நேரம் அவங்க எல்லாத்துக்குமே தயாரா இருப்பாங்க. ரத்னம், எதிரிக்கு தெரியாம அடிக்கிறத விட எதிரிக்கு தெரிய விட்டு அடிக்கிறது தான் ஒரு கிக் இருக்கு. அவங்க தயாரான ஆகட்டும், எனக்கு கவலையே இல்லை. எல்லாத்துக்குமே நான் ரெடி. இந்த இடத்த விட்டு போறப்ப இங்க மொத்த பேருக்கும் நான் மட்டும்தான் பாஸா இருக்கணும். சரவணன் உறுதியாக கூற ரத்தினம் சம்மதமாய் தலையசைத்தார். அதே நேரம் கோபத்துடன் விதுரன் அவர் அறைக்கு செல்ல அங்கு ஏற்கனவே அவருக்காக காத்திருந்தாள் ஜெஸ்ஸி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஜெஸ்ஸி கூற எரிச்சலுடனே அவளை பார்த்தார் விதுரன். 889 ஜெஸ்ஸியின் திட்டம். இடம் ஹோக்சியா, ஹில்வுட். ஈஸ்வரியும் தாரிகாவும் ஹாலில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆன்டி, அபிநயாக்கும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வரவா? லேசான தயக்கத்துடன் கேட்டாள் தாரிகா. ஈஸ்வரி அவளை பார்த்து புன்னகைத்து அவளின் கையை பற்றி கொண்டார். என் பையன் என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டான் தாரிகா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு. உண்மையிலேயே சரவணாதான் கொடுத்து வச்சுவேன். மென்மையாக தாரிகா தலையை வருடி விட்டபடியே கூற தாரிகா லேசாக புன்னகைத்தாள். எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ப்ராமிஸ் பண்றியா? ஈஸ்வரி அப்படி கேட்டதும் என்ன என்பது போல் புரியாமல் பார்த்தாள் தாரிகா. என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ சரவணனை விட்டு போகாம இருப்பியா? அப்படி கேட்டதும் தாரிகாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. திணறினாள். அவள் மனதில் சரவணன் தான் இருக்கிறான். அவனை பிரியும் எண்ணம் அவளுக்கு இல்லை. ஆனால் எதனால் இப்படி திடீரென்று கேட்கிறார் என்று அவளுக்கு புரியவில்லை. கண்டிப்பா ஆண்டி, நான் சரவணாவை விட்டு போகவே மாட்டேன். நான் இதை ஏன் சொல்றேன்னா, சரவணா சின்ன வயசா இருக்கிறப்பவே அவனோட அப்பா எங்க 2 பேரோட நல்லதுக்காக எங்களை விட்டுட்டு போனாரு. இப்பதான் திரும்பி வந்திருக்காரு. இதே மாதிரி உனக்கு ஒரு சூழ்நிலை வரும்னு நான் சொல்லல. எப்ப சூழ்நிலை எப்படி வேணும்னாலும் மாறலாம். ஆனா நம்ம மனசுல இருக்கிற காதல் அப்படியே இருந்தாதான் அந்த உறவு நீடிச்சு நிலைக்கும். உன்னோட இழப்பு சரவணாவை ரொம்ப பாதிக்கும். அவன் பெருசா எதையும் வெளியில காட்டிக்க மாட்டான். ஆனா அவன் முன்னதான் ரொம்ப லவ் பண்றான். அவர் சொன்னதில் தாரிகாவிற்கு லேசாய் கண்ணம் சிவந்து அழகாய் புன்னகைத்தாள். எனக்கு தெரியும் ஆண்டி, அவனுக்கு என் மேலதான் லவ் அதிகம்னு. நான் அவனை விட்டு கண்டிப்பா போக மாட்டேன். அதில் சந்தோஷமாய் தலையசைத்தார் ஈஸ்வரி. என்ன சூழ்நிலை ஆனாலும் என் புள்ள உனக்காக வருவான்னு மட்டும் மனசுல நினைச்சுக்கோ. ஈஸ்வரிக்கு ஏன் என்று தெரியவில்லை. மனதில் ஏதோ நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் தன் போக்கில் தாரிகாவிடம் இப்படி பேசிக்கொண்டே இருந்தார். தாரிகாவும் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு சம்மதமாய் தலையசைத்தாள். சரிம்மா, நீ போய் உன்னோட ஃப்ரெண்டுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வா. நான் இங்கே வெயிட் பண்றேன், சரியா? பரிவாய் அவளின் தலையை வருடியபடியே கேட்டார் ஈஸ்வரி. சரி ஆண்டி. அங்கிருந்து கிளம்பிய தாரிகா நேராக கர்ப்ப காலத்தில் உடுத்தும் உடை பக்கம் சென்று அபிநயாவிற்கு வேண்டிய உடைகளை பார்த்தாள். ஒவ்வொரு ஆடையை ரசித்து பார்த்து தாரிகா வாங்கி கொண்டிருக்க அவளை சில பேர் நோட்டம் விட்டுக் கொண்டிருந்தார்கள். மனதில் ஏதோ ஊந்துதல் தோன்ற திரும்பி பார்க்க சக்திவேல் அவரின் பாடிகார்ட்ஸ் தான் அவளுக்கு பாதுகாப்பாக நின்றிருந்தார்கள். அதில் நிம்மதியடைந்தாள் தாரிகா. அவள் வாங்கி முடித்துவிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வர சட்டென்று அந்த இடத்தில் கூட்டம் கூடியது. அவளால் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேவே வர முடியவில்லை. என்ன ஆனது? ஏன் திடீரென்று இப்படி ஒரு கூட்டம் என்று அவளுக்கு புரியவில்லை. கூட்ட நெரிசலில் அவள் மாட்டிக்கொள்ள
வலுவான ஒரு கரம் அவள் மூக்கில் மயக்க மருந்து கலந்திருந்த கர்ச்சீஃபை வைத்து அழுத்தியது. தாரிகா சத்தம் போட முடியாமல் திணற அந்த கூட்டம் அதே இடத்தில் சுற்றி கொண்டிருந்தது. கூட்டத்தில் இருந்த யாரும் தாரிகாவை கண்டுகொள்ளவே இல்லை. மயக்க மருந்தின் வீரியத்தினால் தாரிகா மயக்கமடைய அவள் கையில் இருந்த பை நழுவி கீழே விழுந்தது. கட்டுமஸ்தான தேகத்துடன் இருந்தவன் தாரிகாவை அப்படியே தூக்கிக் கொண்டு அந்த கூட்டத்தை விட்டு விலகிச் சென்றான். அவன் சென்ற சிறிது நேரத்திலேயே கூட்டமும் கலைந்தது. நீண்ட நேரமாய் தாரிகாவிற்காக காத்திருந்த ஈஸ்வரி அவளை காணாமல் இருக்க அவளை தேடிக்கொண்டு அவள் சென்று கடைக்கு வந்தார். சுற்றி முற்றியும் பார்த்தவர் அவள் அங்கே இல்லாமல் போக அங்கிருந்த ஆட்களிடம் ஈஸ்வரி விசாரித்தார். இங்க ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு இருந்தாலே, அவளை யாராவது பாத்தீங்களாமா? அவ எங்கம்மா? இல்ல மேடம், நாங்க யாரும் பார்க்கல. ஈஸ்வரிக்கு மேலும் பதட்டமானது. அபிநயாவிற்கு இங்குதான் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்க வேண்டும் என்று தாரிகா வந்தது அவருக்கு நினைவில் இருக்கிறது. அப்படி இருக்கையில் இப்பொழுது அவள் எங்கே சென்றிருப்பாள் என்று யோசித்து தவித்தார். இடம் குர்க் பாலைவனம். விதுரன் கோபமாக உள்ளே நுழைய ஜெஸ்ஸி முன்னதாகவே அங்கே இருந்தாள். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஜாய் கிடைக்கவில்லையே என்ற கடுப்பில் ஜெஸ்ஸி மீது எரிந்து விழுந்தார் விதுரன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? அந்த ஜாய் அடையலாம்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே கிட்டு போச்சு. இதுல இந்த சரவணை இனிமேல பீனிக்ஸ் குடும்பத்திலேயே இல்ல. அவனை இதுக்கு மேலையும் சும்மா விட்டு வைக்க கூடாது. கோபத்தில் விதுரன் குருட ஜெஸ்ஸி லேசாக இதழை வளைத்தாள். அவ்வளவுதானே? ஜாய உங்க பெட்டுக்கு வர வைக்கிறது என்னோட பொறுப்பு. அதுக்கு நான் சொல்ற மாதிரி பண்ணினா போதும். என்ன சொல்ற நீ? அது அப்புறமா சொல்றேன். முதல்ல நம்ம எதிரி சரவணனை ஒரு வழி பண்ணணும். இனிமே அவன் மேல நீங்க தாராளமா கை வைக்கலாம். உங்களுக்கு இனிமே எந்த தடையும் இல்ல. அதுக்காகத்தானே அவனை இங்க வர வச்சிருக்க. நாளைக்கு நடக்கிற காம்படிஷன்ல அவனை கொன்னுடுற. அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணும். என்கிட்ட 2 ஐடியா இருக்கு. என்ன? அவனுக்கு நான் போதை மருந்து கொடுக்க போறேன். ஹிக்ஸ்பர்க்ல இருந்து அவனுக்காக ஸ்பெஷலா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன டைப் ட்ரக் இது? இது ஸ்லோ பாய்சன் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சக்தி எல்லாம் இது குறைக்கும். உங்களால இன்னும் ஈஸியா அவனை போட்டியில வின் பண்ண முடியும். இதை கேட்டதுமே விதுரன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார். இது மூலம் சுலபமாய் அவரால் சரவணனை கொன்றுவிட முடியும். அவர் ஏற்கனவே சரவணனை கொல்ல பல திட்டம் போட்டிருக்கிறார். இதில் அவனுடனே எப்பொழுதும் இருக்கும் ஜஸ்டினுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அவனுக்கு தனி திட்டம் போட்டிருக்கிறார். இது நல்லா இருக்கு. இது எப்படி நீ கொடுக்க போற? இத நான் கொடுக்க போறதில்ல. இதுக்காக தான் நான் எலினாவை இங்க வர வச்சேன். ஜாய் கண்டிப்பா இந்த காரியத்தை பண்ண மாட்டா. ஆனா எலினாவ அவங்க அப்பா அம்மாவை வச்சு மிரட்டி அவ மூலமா சரவணாவை இந்த ட்ரக் கலந்த தண்ணிய குடிக்க வைப்பேன். சரவணனை அழிக்கும் வெறி அவள் மனதில் ஆழமாய் பதிந்திருந்தது. அதனால் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விட்டாள் ஜெஸ்ஸி. நல்லது. அப்புறம் இன்னொரு பிளான் என்ன? அது உங்களால மட்டும்தான் முடியும். என்ன அது? சரவணாவோட உயிர் மேலேயே நம்ம கை வைக்கணும். ஜெஸ்ஸி குரூரமாய் சிரித்துக் கொண்டே கூறிட விதுரன் அவளை புரியாமல் பார்த்தார். அவன் உயிருக்கு உயிரா லவ் பண்றது அந்த தாரிகா தான். இந்த எலினா ஜாயெல்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே இல்ல. தாரிகா நம்ம கைக்கு வந்துட்டா போதும், ஈஸியா அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். இதை கேட்டதும் விதுரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. என்ன? அவளை கடத்தணுமா? ஆமா, அவளுக்காக சரவணா என்ன வேணும்னாலும் செய்வான். அதில் வில்லத்தனமாய் சிரித்த விதுரன் அவரின் போனை எடுத்து அவரின் ஆட்களுக்கு அழைத்தார். எபிசோட் 890. யாரவன்? விதுரன் அவரின் ஆட்களுக்கு அழைத்து தாரிகாவை கடத்த கட்டளையிட்டார். அதில் ஜெஸ்ஸி வெற்றி புன்னகை சிந்தினாள். சரவணா, உன்னோட ஆட்டை இதோட முடியுதுடா. என்னையே நீ அசிங்கப்படுத்திட்டல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு வேண்டப்பட்ட எல்லாரும் இப்ப என் கையில. நாளையோட உனக்கு சாவு கன்ஃபார்ம்டா. மனதில் ஆக்ரோஷமாய் சொல்லிக் கொண்ட ஜெஸ்ஸி விதுரனை பார்த்து லேசாய் புன்னகைத்தாள். ஆனால் விதுரன் குழப்பத்திலேயே மூழ்கி இருந்தார். என்னாச்சு விதுரன்? ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? நம்ம கடத்துறதுக்கு முன்னாலேயே தாரிகாவை வேற யாரோ கடத்திருக்காங்க. யாருன்னு தெரியல. இதை கேட்டதுமே ஜெஸ்ஸி அதிர்ச்சியில் உறைந்தாள். யாராக இருக்கும் என்ற குழப்பம் அவளுக்கு. நமக்கு முன்னாடியே தாரிகாவை வேற யாரோ கடத்திட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் எதிரி இருக்கா? குழப்பமாக விதுரனை பார்த்து கேட்டாள் ஜெஸ்ஸி. அவனுக்கா வில்லனுங்க இல்ல. ஆனா இந்த முறை வேற யாரோ பெரிய ஆளு கடத்திருக்கான் போல. தைரியமா மால்ல வச்சு கடத்திருக்கான்.
ஆனா யாருன்னு தெரியல. ஜெஸ்ஸி தீவிரமான யோசனையில் மூழ்கினாள். அவள் நினைத்ததற்கு மாறாக ஒரு விஷயம் நடந்துவிட்டது. இதிலிருந்து எப்படி தங்களுக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று யோசித்தாள். யாரா இருக்கும்? எல்லாரும் தாரிகா எங்க இருப்பா? அவளை நம்ம கையில வச்சு சரவணாவை ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தா இப்ப அவ எங்க போய் தொலைஞ்சா? இந்த சரவணாவை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது? ச்சே, கொஞ்சம் முன்னாடி தாரிகாவை கடத்தி இருக்கணுமோ? இப்ப அவளை எவனோ நமக்கு முன்னாடி கடத்தி வச்சுட்டானே. ச்சே என்று மனதில் நினைத்து கடுகடுத்த ஜெஸ்ஸிக்கு அடுத்து என்ன செய்வது என்று யோசனை வர மறுத்தது. அந்த அறை உள்ளேயே குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். நீ முதல்ல அந்த ட்ரக்ஸ சரவணன் குடிக்கவே, மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த தாரிகாவை எவனோ கடத்தியிருக்கான். இது நமக்கு சாதகமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே சரவணனுக்கு தாரிகா கிடைக்கவே கூடாது. அழுத்தமாய் விதுரன் கூற அவர் சொல்வதும் சரிதான் என்று தலையை அசைத்தாள் ஜெஸ்ஸி. நான் இப்பவே எலினா மூலமா அந்த தண்ணியை சரவணாவை குடிக்க வைக்கிறேன். அதற்கு சம்மதமை தலையசித்த விதுரன் சில நிமிடங்கள் யோசித்தார். ஜாய் அப்பா அம்மா இருக்கிற இடத்த ஒரு முறை செக் பண்ணிக்க. நாளைக்கு சரவணன் செத்ததுக்கு அப்புறம் பிராங்க்லின் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சிடு. இனிமே அவங்க தேவையே இல்லை. சரவணன் பக்கம் இருந்தவங்க யாருமே உயிரோடவே இருக்கக்கூடாது. எல்லாரையும் கொன்னுடு. சரி, நான் பாக்குறேன். முதல்ல அந்த சரவணனை கொன்னுட்டு அப்புறம் இவங்களை பத்தி நம்ம யோசிக்கலாம். அழுத்தமாய் கூறிய ஜெஸ்ஸி அங்கிருந்து ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள். விதுரன் யோசனையில் மூழ்கியிருந்தார். அதே நேரம் அந்த அறைக்கு திவாகர் வந்தார். அப்பா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சொல்லி இருந்தா உங்களை பார்க்க நான் வந்திருப்பேன்ல. முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலாம். நாளைக்கு ஹெம்ஸ்வர்த் ஃபேமிலி ஹெட் இந்த ஈவெண்ட்டுக்கு வராரு. இதை கேட்டதுமே விதுரன் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தார். ஹெம்ஸ்வர்த் குடும்பம் பீனிக்ஸ் குடும்பத்திற்கு நிகரான குடும்பம். இத்தனை வருடமாய் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் ஹெம்ஸ்வர்த் குடும்பத்தின் தலைவர் கலந்து கொண்டதே இல்லை. அப்படி இருக்கையில் முதல் முறையாக அவர் அதுவும் பேஸ்வானி குடும்பம் நடத்தும் ஈவென்ட்டிற்கு வருவது ஆச்சரியமாக இருந்தது. இதனை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நிஜமா அவர் வராரா? ஆமா, பீனிக்ஸ் ஃபேமிலி ஹெட்டுக்கு கிடைச்ச தகவல் அது. அவர் தான் இன்னைக்கு சொன்னார். புரிஞ்சுதுப்பா விதுரன், இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு பீனிக்ஸ் குடும்பத்தை விட ஒரு அடி மேல போகணும். அதுக்கு ஹெம்ஸ்வர்த் ஃபேமிலி ஹெட் நம்ம கைக்குள்ள இருக்கணும். அவர் வரதுக்கு முன்னாடியே உன் விளையாட்டு எல்லாம் நிறுத்தி வை. அவரு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நடக்கக்கூடாது சொல்லிட்டேன். நம்ம சுமூகமா பேசி ஹெம்ஸ்வர்த் கிட்ட படக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா பீனிக்ஸ் குடும்பம் எல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லை. திமிராக கூறிய திவாகருக்கு எப்படியாவது பீனிக்ஸ் குடும்பத்தை கீழே தள்ளி அந்த இடத்தை பேஸ்வானி குடும்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருந்தது. விதுரன் ஆழமாய் யோசித்தார். நாளை எந்த நேரத்தில் ஹெம்ஸ்வர்த் வருகிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கு முன்பே அவர் சரவணனின் கதையை முடித்துவிட வேண்டும். சரவணனை வைத்திருந்தால் அவர்கள் திட்டம் எதுவுமே நடைபெறாது. அதேபோல் பீனிக்ஸ் குடும்பத்தினர்களுக்கு சந்தேகம் வராதபடி அவர்கள் ஹெம்ஸ்வர்த்திடம் நல்லபடியாக நடந்து கொண்டு அவர்கள் பக்கம் அவரை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். சரிப்பா, நான் அந்த சரவணனை ஒரு வழி பண்ணிடுறேன். நீங்க மிஸ்டர் ஹெம்ஸ்வர்த்தை மட்டும் எப்படி நம்ம ஃபேமிலி பக்கம் இழுக்கிறதுன்னு பாருங்க. இந்த சில்லற பசங்களை எல்லாம் நான் முடிச்சிடுறேன். அதில் சம்மதமாய் தலையசைத்தார் திவாகர். நாளைக்கு தப்பு மட்டும் ஏதாவது நடந்துச்சு, புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை நானே கொன்னுடுவேன். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. அழுத்தமான குரலில் திவாகர் மிரட்ட பயத்தில் எச்சிலை விழுங்கினார் விதுரன். மகன் என்ற பாசம் திவாகருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. கல்லில் செய்த இதயம் போலதான் இருப்பார். அவரை பற்றி நன்கு தெரிந்திருந்த திவாகர் பயத்தில் நின்று கொண்டிருந்தார். ஜெஸ்ஸி போதை மருந்தை கொடுப்பதினால் கூடிய சீக்கிரம் சரவணனை வீழ்த்தி விடலாம் என்று மனதில் திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். திவாகர் அங்கிருந்து சென்ற பிறகுதான் அவருக்கு நிம்மதியா இருந்தது. ஐயோ, அவர்கிட்ட தாரிகா விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லையே. மனதில் நினைத்தவர் பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார். ஏக்கர் கணக்கில் பறந்து விரிந்து அரண்மனை போல் இருக்கும் ஒரு மாளிகையில் அகண்ட விசாலமான அறையில் சொகுசான மெத்தையில் மயக்க நிலையில் படுத்திருந்தாள் தாரிகா. அவளுக்கு இன்னும் மயக்கம் தெளியவே இல்லை. அந்த அறை எங்கிலும் செழுமை மட்டுமே தெரிந்தது. சிறிய தரை விரிப்பில் இருந்து விளக்குகள் வரைக்கும் அனைத்துமே மிக விலை உயர்வான பொருட்களால் நிரம்பி வழிந்தது. பஞ்சு மெத்தையில் படுத்து கிடப்பவளை இமைக்காமல் ஒருவன் பார்த்து கொண்டிருந்தான். தாரிகா மீதிருந்த அவன் விழிகள் அகலவே இல்லை. கண்களில் ரசனையா இல்ல அவளை வேட்டையாட வேண்டும் என்ற வெறியா என்று அவனுக்கே தெரியும். அவள் கண்கள் திறக்க தவமாய் காத்திருந்தான். அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க அவனின் போன் அடித்தது. உடனே அந்த அறையை விட்டு வெளியே வந்து அழைப்பை ஏற்றான். டாட்,
நீங்க எனக்கு கொடுத்தது டாஸ்க் இல்ல, எனக்கான கிஃப்ட். மாஸ்டர் பீஸ் டாட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காரியம் முடிகிற வரைக்கும் அவ உங்க கையிலே இருக்கட்டும். நீங்க வர வேண்டாம் டாட். காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவ எனக்கு வேணும். கிஷோர், முட்டாள்தனமா பேசாத. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவளை நம்ம ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்காத. அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அதில் கிஷோரின் முகம் வாடியது. இருந்தும் சம்மதம் கூறினான். சரி டாட், நீங்க வேலையை முடிச்சுட்டு என்ன கால் பண்ணுங்க. அதன் பின் அவனின் தந்தை அழைப்பை துண்டிக்க காரிகாவையே ஏக்கமாக பார்த்தான் கிஷோர். இங்கு குர்க் பாலைவனத்தில் சரவணன் இருந்த அறை அலங்கோலமாயிருந்தது. கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் ஆத்திரத்தில் உடைத்துக் கொண்டிருந்தான்.